Good evening, guys. இன்னைக்கு நாம we will see the last part of chronic otitis media. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா complications of chronic otitis media. Complications of chronic otitis media. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியான்னு இந்த சாப்டர் பற்றி நான் பேசுகிறதுக்கு பதிலாக இட் இஸ் பெட்டர் இஃப் ஐ ஆம் ஸ்பீக்கிங் இட் இஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டைட்டிஸ் மீடியா. ஆட்டைட்டிஸ் மீடியான்னு ப்ளைனாக சொல்கிறது இது பெட்டர். ஏன் இதில் நான் ப்ளைனாக ஆட்டைட்டிஸ் மீடியா சொல்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா போத் அக்யூட் ஆட்டைட்டிஸ் மீடியா அண்ட் க்ரானிக் ஆட்டைட்டிஸ் மீடியா கேன் காஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். சிஓஎம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பண்ணணும்னு கிடையாது. அக்யூட்டாக இருந்தாலும் சரி, க்ரானிக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து என்ன காஸ் பண்ணலாம், இந்த ஆட்டைட்டிஸ் மீடியாவை க்ராஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து நாம் வந்து இதை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ளைனாக ஆட்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போது ப்ராடாக இப்போ நம்ம வந்து ஆட்டைட்டிஸ் மீடியான்னு என்னென்னு தெரியணும். ஸோ ஆட்டைட்டிஸ் மீடியான்னு என்னென்னா ரெண்டு வீடியோவாக நிறைய எக்ஸ்டென்சிவாக பார்த்துருக்கோம். ஆட்டைட்டிஸ் மீடியா இஸ் நத்திங் பட் inflammation of mucoperiosteal lining of tympanomastoid cavity அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், மிடில் இயர் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். மிடில் இயர் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அப்படின்னா என்ன, இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் மூணு விஷயம் இருக்கும். டிம்பானிக் கேவிட்டி, மாஸ்டாய்டு ஏர் செல்ஸ், அதுக்கப்புறமா அண்டு ஆல் த யூஸ்டேஷியன் டியூப் இருக்கும், அதுக்கப்புறமா ஆல் த மாஸ்டாய்டு நியூமடைஸ்டு பார்ட் ஆஃப் டெம்போரல் போன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கேவிட்டிக்கு பேர் தான் மிடில் இயர் கிளெஃப்ட் இல்லைங்களா. அதுக்கு பேர் தான் மிடில் இயர் கிளெஃப்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஆட்டைட்டிஸ் மீடியா. எப்போ இதை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறோம்னா, இந்த மிடில் இயர் கிளெஃப்ட்டுக்கு உள்ளே இருக்கிற இது வரைக்கும் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஆட்டைட்டிஸ் மீடியா. எப்போ வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் பியாண்ட் இந்த மிடில் இயர் கிளெஃப்ட், அதாவது மாஸ்டாய்டு ஆண்ட்ரம், அடிட்டஸ், மிடில் இயர் கேவிட்டி, யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ், இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இல்லாமல் எப்போ இந்த லைனிங்கை தாண்டி அது வெளியில் வருதோ then it is called complication of otitis media. When complication of otitis media is defined when the spread of infection beyond the confines of the lining mucosa of middle ear cleft. Beyond lining mucosa of middle ear cleft. தான் அது என்னன்னு சொல்கிறோம், காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்கிறோம். இதுதான் சிம்பிள். ஸோ இப்போ இந்த காம்ப்ளிகேஷன் வந்து போத் அக்யூட் அண்ட் க்ரானிக் ஆட்டைட்டிஸ் மீடியா காஸ் பண்ணலாம். அக்யூட் தான் காஸ் பண்ணணும், க்ரானிக் காஸ் பண்ணாது அப்படின்னு எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஹார்ட் கோர் ரூலும் கிடையாது. எது வேணாலும் ஆட்டைட்டிஸ் மீடியாவை காஸ் பண்ணலாம். ரைட்டு. இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ராடாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா க்ரீனியல் காம்ப்ளிகேஷன், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா க்ரீனியல் காம்ப்ளிகேஷன்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ராக்ரீனியல் காம்ப்ளிகேஷன்ஸில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனிஞ்சைட்டிஸ், எக்ஸ்ட்ரா டியூரல் ஆப்சஸ், அதுக்கப்புறமா சப் டியூரல் எம்ஃபைமா, அதுக்கப்புறமா லேட்ரல் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ், அதுக்கப்புறமா பிரெயின் ஆப்சஸ், அதுக்கப்புறமா ஆட்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ், அதுக்கப்புறமா சிஎஸ்எஃப் அட்டோரியா. இதெல்லாம் தான் வேரியஸ் இன்ட்ராக்ரீனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டைட்டிஸ் மீடியா. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா க்ரீனியல் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா க்ரீனியலில் அகெயின் ரெண்டாக பிரிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா டெம்போரல் அண்ட் இன்ட்ரா டெம்போரல் அப்படின்னு ரெண்டு விதமான கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டெம்போரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப் பெரியாஸ்டியல் ஆப்சஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா டெம்போரல். இன்ட்ரா டெம்போரல் என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டாய்டைட்டிஸ், அதுக்கப்புறமா லாப்ரிந்த்
லேப்ரின்தைட்டிஸ் அதுக்கப்புறமா பீட்ரஸ் ஆப்பிசைட்டிஸ் அதுக்கப்புறமா ஃபேஷியல் நர்வ் பால்சி அதுக்கப்புறமா சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். இதெல்லாம் என்ன காம்ப்ளிகேஷன் ஆகுது? இன்ட்ரா டெம்போரல் காம்ப்ளிகேஷனாக வருது. ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா கிரீனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் அகைன் டிவைடட் இன்டு எக்ஸ்ட்ரா டெம்போரல் அண்ட் இன்ட்ரா டெம்போரல். அதில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். அதுதான் வந்து இன்றைக்கி சாப்டர் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டிட்டிஸ் மீடியா. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிரீனியல் படிப்போம், அதுக்கப்புறமா we will move on to இன்ட்ரா கிரீனியல். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் தியரி எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி லேசாக கொஞ்சோண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசுவோம். ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவோம். இப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு காலத்தில் அதாவது இந்த ஷாம்போ அப்படிங்கிற புக்கில் இருக்கிற அந்த மெயின் டேர்மே இப்படி தான்: நோ பிரான்ச் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஹாஸ் பீன் ஆல்டர்ட் மோர் ப்ரொஃபவுண்ட்லி, advanced more rapidly and benefited so greatly by antibiotic therapy than surgery of the year அப்படின்னு ஒரு டேர்மோடு தான் இந்த புக்கே ஆரம்பிக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டிட்டிஸ் மீடியா பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரி வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி. ஏன் இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 460 பிஃபோர் கிரைஸ்ட் ஹிப்போக்ராட்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, he is the one first to recognize the main complication of otitis media. அவர் என்ன சொல்கிறாருன்னா, acute pain in ear with fever patient is said to become delirious and then die அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. எப்போ? 460 பிசிலேயே he has observed it. அதுக்கப்புறமா ரோமன் ஃபிசிஷியன், அதுக்கப்புறமா அரேபியன் ஃபிசிஷியன், அவங்கெல்லாம் வந்து தே கீப் அந்த ஹை மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி அசோசியேட்டட் வித் திஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆட்டிட்டிஸ் மீடியான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இட் வாஸ் மார்காக்னி அப்படிங்கிற ஒருத்தர் இன் 1771 AD. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயர் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறமா தான் பிரெயினுக்கு இன்ஃபெக்ஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கலான விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் இஸ் ப்ரைமரி அண்ட் பிரெயின் ஆப்சஸ் கம்ஸ் செகண்டரி டு த இயர் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கப்புறம் வர்ற ஃபிசிஷியன்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிரெயின் ஆப்சஸை சர்ஜரி பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போது? 1768 இருந்தே 1856 அப்போலாம் வந்து லெபர்ட், அதுக்கப்புறமா மொராண்ட் அப்படிங்கிற சர்ஜன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை வி கேன் ஈஸிலி கண்ட்ரோல் இட் வித் சர்ஜரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மெக் ஈவன்ஸ் ட்ரையாங்கிள்னு ஒன்று படிக்கிறோம் இல்லையா நம்ம சர்ஜரி பார்க்கும்போது, மெக் ஈவன்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல் சீரியஸ் ஆஃப் பிரைன் ஆப்சஸ் ட்ரைனேஜ் ஆப்ரேட்டட் பை ஹிம். அவர் தான் வந்து பிரைன் ஆப்சஸை வந்து நம்ம சூப்பராக இயர் சர்ஜன்ஸே வந்து நீட்டாக அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்ஜிக்கல் அப்ரோச்சை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்னர் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1908 அவரும் வந்து நிறைய கேசஸ் வந்து சர்ஜரி பண்ணி மார்பிடிட்டி போகாமல் தே ஹாவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் பிரெயின் ஆப்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாரு. இப்படி எல்லோரும் பயங்கர பீக்காக இயர் சர்ஜன்ஸ் எல்லாம் பயங்கர பிஸியாக பிரெயின் ஆப்சஸாக பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்போது? 19th century ஸ்டார்டிங்கில் இருந்து 1922 வரைக்கும் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக தே ஆர் டூயிங் லாட்ஸ் அண்ட் ஆஃப் கேசஸ். எல்லா ஆட்டாலஜிக் சர்ஜன்ஸும் ஆர் பிஸி டியூரிங். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிற சமயத்தில் தான் த யூஸ் ஆஃப் சல்ஃபனமைட்ஸுங்கிற ட்ரக்ஸு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த ட்ரக் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஆகுது. அதுக்கப்புறமா ஸ்லோலி என்ன ட்ரக் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனிசிலின் வருது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான இன்வென்ஷன்ஸ் வர என்ன ஆகுது, த சான்சஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பிரெயின் ஆப்சஸ் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. இட்ஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட்.
பிரெயின் ஆப்சஸே இல்லை. அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அட்டாலஜிஸ்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அட்டாலஜிஸ்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவோ அல்ல க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவோ வந்துச்சுன்னா அதை நாம் கரெக்டாக என்ன பண்ணணும், அதை நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதை காம்ப்ளிகேஷன்ஸ் போக விடாமல் தடுக்கணும். அதுதான் வந்து ஆட்டாலஜிஸ்டோட மெயின் வேலை. பயங்கர சூப்பராக ஜாலியாக பிரெயின் ஆப்சஸை வந்து ட்ரைன் பண்ணுறது ஆட்டாலஜிஸ்டோட வேலை கிடையாது. ஏஓஎம்மோ சிஓஎம்மோ வரும்போதே அதை காம்ப்ளிகேஷன் போக விடாமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஒரு 19th செஞ்சுரியோட ஹாஃப் வரைக்கும், அதாவது அரவுண்டு 1942 பென்சிலின் வந்தது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1942. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஆப்சஸ் கேஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பிரெயின் ஆப்சஸ் பிகம்ஸ் லோ. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஆப்சஸ் கேஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஆனால் வந்து என்ன அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ் அதிகமாகுது. ஓகேவா, மெனிஞ்சைட்டிஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸில் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, லேட்ரல் சைனஸ் த்ராம்போஃப்ளிபைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ஆள் என்ன பண்ணுறாரு, ஜஃபால்ங்கிறவர் அதை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் பேஷண்ட் இஸ் எக்ஸ்பயர்ட், பேஷண்ட் வந்து செத்து போயிடுது. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக சர்ஜிக்கல் அப்ரோச்சஸ் ஆஃப் இதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் லேப்ரின்தைட்டிஸ்ன்ற ஒரு காம்ப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பீட்ரோசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் தான் வர்றது தான் கிராடினிகோ சிண்ட்ரோம் அப்படிங்கிறதெல்லாம் அது கூட அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த சர்ஜரி. எவ்வளவு சூப்பராக வந்து இனிஷியலாக பிரெயின் ஆப்சஸை வச்சு தான் க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா, அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸை வந்து மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக எல்லோரும் வந்து அதை வந்து அப்படியே ட்ரீட் பண்ணி அப்படியே போகிறாங்க. இப்போ பயங்கரமாக அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக மாறி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து இனிஷியலாக பார்த்தப்ப எது பிரெயின் ஆப்சஸ் ஃபஸ்ட்டாகவும் லேட்ரல் சைனஸ் த்ராம்போஃப்ளிபைட்டிஸு பீட்ரோசைட்டிஸ்லாம் லாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பட் இந்த காலத்தில் மோஸ்ட் காமனஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனிஞ்சைட்டிஸ் தான் மோஸ்ட் காமனாக வருது. அதுக்கப்புறமா வர்றது தான் சைனஸ் த்ராம்போசிஸ். அதுக்கும் அப்புறமா தான் வந்து பிரெயின் ஆப்சஸ் வருது. அதாவது பிரெயின் ஆப்சஸ் பிகாஸ் ஆஃப் சிஓஎம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேரஸ்ட் ஃபினோமினானா இந்த காலத்தில். பிகாஸ் ஆஃப் திஸ் அட்வான்ஸ்மெண்ட் இட் இஸ் சேஞ்சிங், திங்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியா. ஓகே, ஸோ ரைட், வி ஹவ் ஸ்டார்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியா. ஸோ ஆர்டைட்டிஸ் மீடியாங்கிறது இட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மியூகோபெரியாஸ்டியல் லைனிங் ஆஃப் த மிடில் இயர் கிளெஃப்ட். ஒன்ஸ் திஸ் லைனிங் மியூகோசாவை மீறி பியாண்ட் த லைனிங் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது it will lead into complications. அந்த மாதிரி வர காம்ப்ளிகேஷன்ஸ் we are broadly classifying into intracranial, extracranial is again divided into extratemporal and intratemporal. And history of brain complications of chronic otitis media பற்றி பார்க்குறோம். பிரெயின் ஆப்சஸை எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, ஃபாலோடு பை அதுக்கு எப்படி பிரெயின் ஆப்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறமா மெனிஞ்சைட்டிஸ் வந்துச்சு, அதுக்கப்புறமா லேப்ரின்தைட்டிஸ், லேட்ரல் சைனஸ் த்ராம்போஃப்ளிபைட்டிஸ். இப்போ வர்ற க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் மோஸ்ட் காமனஸ்ட் காம்ப்ளிகேஷனாக மெனிஞ்சைட்டிஸும், செகண்ட் காமனஸ்ட்டாக சைனஸ் த்ராம்போஃப்ளிபைட்டிஸும், லாஸ்ட்டாக தான் பிரெயின் ஆப்சஸும் வருது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியாங்கிறது நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா இருந்தாலும் கூட அதனால் வந்து என்ன வரலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா இருந்தாலும் கூட அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு we will see about the intratemporal and extratemporal
காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியா பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு we will see about the extracranial complications of otitis media. Okay, first we will see about the extracranial complications. In the extracranial complications we will divide it into two things. என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், acute otitis mediaனால வர்றது, chronic otitis mediaனால வர்றது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா mastoiditis ஆர் subperiosteal abscess. நம்பர் 2 petrositis. நம்பர் 3 facial paralysis. நம்பர் 4 labyrinthitis. ரைட்டா? அதே இது க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியானால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா குட் பி அ டியூபோடிம்பானிக் டிசீஸ் ஆர் அன் அட்டிகோஆண்ட்ரல் டிசீஸ். அட்டிகோஆண்ட்ரல் டிசீஸ் இஸ் செட் டு பி மோர் அக்ரெசிவ் தேன் டியூபோடிம்பானிக் டிசீஸ். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இதனால் வர்ற மெயினான காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதில் வர்ற அதே விஷயங்கள் தான், subperiosteal abscess. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா labyrinthine fistula. நம்பர் 3 labyrinthitis. நம்பர் 4 facial paralysis. இந்த எல்லா காம்ப்ளிகேஷனுமே இட் இஸ் மோர் அசோசியேட்டட் வித் அட்டிகோஆண்ட்ரல் டிசீஸ் ரேதர் தேன் டியூபோடிம்பானிக் டிசீஸ். அதனால் டியூபோடிம்பானிக் டிசீஸ்னால் அதுக்கு பிரச்சனையே வராது, காம்ப்ளிகேஷனே வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டியூபோடிம்பானிக் டிசீஸ் கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணலாம். பட் ஆனால் மோர் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டிகோஆண்ட்ரல் டிசீஸில் தான், அல்லது ஸ்பாமோசல் வெரைட்டி ஆஃப் க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் தான் மோர் காமனஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன கிளாஸிஃபிகேஷனில் மாஸ்டாய்டைட்டிஸ் வந்துருச்சு, லேபிரின்தைட்டிஸ் வந்துருச்சு, இந்த பீட்ரஸ் எபிசைட்டிஸுங்கிறது பார்ட் ஆஃப் இது தான். ஃபேஷியல் நர்வ் பேராலிசிஸ் வந்துருச்சு, சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். வென்எவர் லேபிரின்தைட்டிஸ் இஸ் தட் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸும் இருக்கும். இந்த சப்பெரியோஸ்டல் ஆப்சஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்டு, அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வர்ற இந்த காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வர்ற இந்த காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம டீல் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போது எக்ஸ்ட்ராக்ரேனியலாக ஃபஸ்ட்டு அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வர்றதை பார்க்குறோம். அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வர ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் என்ன? அக்யூட் மாஸ்டாய்டைட்டிஸ் subperiosteal abscess. எதை நாம் சப்பெரியோஸ்டியல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போது நம்மளோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்மளுக்கு மிடில் இயரில் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் நடந்துருது. நமக்கு இப்போ இப்படி தெரியும், மாஸ்டாய்டு ஆண்ட்ரம் இருக்குது, அடிட்டஸ் இருக்குது, மிடில் இயர் இருக்குது, யூஸ்டேஷன் டியூப் இருக்குது. இதுதான் நம்மளோட மிடில் இயர் கிளெஃப்ட். இப்போ மிடில் இயர் ஃபுல்லாக என்ன ஆகிடுது? இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. மிடில் இயரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் கோயிங், அந்த இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் எதுக்குள்ளே போகுது? மாஸ்டாய்டு ஆண்ட்ரம்குள்ளே போயிட்டு அங்கே போயும் நிறையா இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் நடக்குது. அப்படி நடந்ததுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா மாஸ்டாய்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். மிடில் இயரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், it is progressing and entering into the mastoid antrum and it is causing destruction of bone destruction காஸ் பண்ணும், அது மாதிரியெல்லாம் பண்ணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டிம்பானோ மாஸ்டாய்டைட்டிஸ் ஆர் அக்யூட் மாஸ்டாய்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாஸ்டாய்டு ஆண்ட்ரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாஸ்டாய்டு ஆண்ட்ரம் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷனால் அது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிரேக் ஆகிடலாம். பிரேக் ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த மாஸ்டாய்டு ஆண்ட்ரம் பிரேக் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சஸ்ஸு, பஸ்ஸு, இன்ஃபெக்ஷன்லாம் வெளியில் வந்துடலாம். அப்படி வெளியில் ஃபார்ம் ஆகிற விஷயத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்? சப்பெரியோஸ்டியல் ஆப்சஸ்ன்னு சொல்கிறோம். சப்பெரியோஸ்டியல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிடில் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கே தெரியும், அது ஒரு ரூம் மாதிரி.
இஸ் a ரூம் 8-sided ரூம் மாதிரி தான் இருக்குது மிடில் இயர். இந்த மிடில் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆப்சஸ்லாம் வந்து இதுக்குள்ளே போஸ்டீரியராக நுழைஞ்சிச்சுன்னா இட் வில் என்டர் இன்டு ஆண்ட்ரம். அதே மாதிரி ஆப்சஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் மே கோ இன்டு த பீட்ரஸ் பார்ட். இந்த பக்கம் இருக்கிறது டெம்போரல் போன் இருக்குது இல்லைங்களா, டெம்போரல் போன் இருக்கும், அந்த டெம்போரல் போன் எக்ஸ்டர்னல் ஆர்டரி கெனால் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்டைலாய்டு ப்ராசஸ் வரும். இந்த இடத்துல இருக்கிறது தான் மாஸ்டாய்டு, இங்கே இருக்கிறது தான் மாஸ்டாய்டு, இப்படி வர்றதுக்கு தான் மாஸ்டாய்டு. இப்போது இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பாட்டு ஸ்குவாமஸ் பாட்டு மாஸ்டாய்டு பாட்டுன்னு சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிற பாட்டு தான் பீட்ரஸ் பாட். மீடியலாக இந்த மீடியலாக உள்ளே இருக்கிற சைடு, அந்த உள்ளே இருக்கிற சைடு தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், பீட்ரஸ் பாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்டீரியர் இது 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 லேட்ரல் வால்னு வச்சுக்குவோம், இது மீடியல் வால்னு வச்சுக்குவோம், இது வந்து மீடியல் வால்னு வச்சுக்குவோம். இந்த மீடியல் வாலில் என்ன இருக்கும், மீடியல் வாலில் நம்மளுக்கு ப்ரொமோண்டரி இருக்கும், ஓவல் விண்டோ இருக்கும், ரவுண்ட் விண்டோ இருக்கும். இந்த மீடியல் வால் இந்த காக்லியா மூலமாக அது ஒரு வேளை வந்து ஒரு வேளை அது வந்து உள்ளே போயிடுச்சுன்னா, காக்லியா மூலமாக உள்ளே போய் என்ன ஆகுனா இந்த பீட்ரஸ் பார்ட் ஆஃப் டெம்போரல் போனை இன்ஃபெக்ட் பண்ணலாம். அப்படி வர்ற இன்ஃபெக்ஷனை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம்னா பீட்ரஸ் ஆப்பிசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பீட்ரஸ் ஆப்பிசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலாக பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒட்டால்ஜியா இருக்கும். அதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ஒட்டால்ஜியா இருக்கும். பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறமா வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு லேட்ரல் ரெக்டஸ் பால்சி இருக்கும், அட்டால்ஜியா ப்ளஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் இருக்கும். இந்த 3 ட்ரையடும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன, கிராடி-நீகோ சிண்ட்ரோம். இந்த 3 ட்ரையடும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிராடி-நீகோ சிண்ட்ரோம். அதுதான், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது மாஸ்டாய்டுக்குள்ளே இருக்கிற அந்த கலெக்ஷன் மே என்டர் இன்டு எனி பார்ட், எந்த இடத்துக்குள்ளே வேணாலும் உடச்சிக்கிட்டு ஊற்றலாம். அப்படி உடச்சிட்டு ஊற்றுனது தான் உடச்சிக்கிட்டு ஆன்டீரியராக ஊற்றுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சப்பெரியாஸ்டியல் ஃபிஸ்டுலான்னு சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு படம் இருக்குது, ஐ வில் ஷோ யூ தட் பிக்சர். அந்த பிக்சரை காட்டினோம்னா உங்களுக்கு அது பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு அது இதே மாதிரி அந்த மாஸ்டாய்டுங்கிற அந்த மாஸ்டாய்டு ஆண்ட்ரம்குள்ளே போகிற அந்த இன்ஃபெக்ஷன் எந்த இடத்துக்குள்ளே வேணாலும் அது வந்து பிரேக் ஆகி ரப்சர் ஆகி உள்ளே போகலாம். எந்த இடத்துக்குள்ளே பிரேக் ஆகி உள்ளே போனாலும் அதை வந்து நம்ம வந்து அந்தந்த ரூட்டுக்குள்ளே போகிறப்போ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம். அதை தான் வந்து நாம் வந்து என்னென்னு சொல்கிறோம், இந்த இந்த ஒவ்வொரு அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் வர இன்ஃபெக்ஷனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை தான் வந்து நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து ஐ வில் ஷோ யூ அ டிஃப்ரெண்ட் பிக்சர். அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிஓஎம்ல மாஸ்டாய்டிட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டாய்டு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஆகிடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னா அந்த இது வந்து அது வந்து தள்ளி போய் இப்போ இதுதான் இப்போ இயருக்கு பின்னாடி என்ன ஆகுது, மாஸ்டாய்டு இருக்கிற ஏரியா ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் மாஸ்டாய்டிட்டிஸ். இந்த மாதிரி இம்பெண்டிங் டு ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது இப்படி. ரப்சர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகும்னா பயங்கரமாக இது வரும். இதுதான் வந்து கிராடி-நீகோ சிண்ட்ரோம் நான் சொன்னது. கிராடி-நீகோ சிண்ட்ரோம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சிம்பிளாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ வந்து இந்த பிக்சரில் இன்னொரு பிக்சர் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மாஸ்டாய்டு ஏர் செல்ஸ் வந்து உடஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற மாஸ்டாய்டு ஏர் செல்ஸ் வந்து உடஞ்சிக்கிட்டு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் மே என்டர் இன்டு எக்ஸ்டர்னல் ஆர்டரி கெனால். அப்படி எக்ஸ்டர்னல் ஆர்டரி கெனால்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் லூக்ஸ் ஆப்சஸ். இஃப் இட் இஸ் என்டரிங் through the lateral wall it is called subperiosteal abscess. If it is entering from the mastoid tip and it will coming down it is called Bezold's abscess. It may from the peritubal region it may enter into parapharynx and through the zygomatic arch it may enter into the zygomatic. ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் அது நுழைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை தான் நான் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே அது நுழைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த ஆப்சஸ் வந்து மாஸ்டாய்ட் டிப்பில் இருந்து டைகாஸ்ட்ரிக் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிட்டலிஸ் ஆப்சஸ். அதே இது ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்ட் பெல்லிக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெசால்ஸ் ஆப்சஸ். ஓகேவா? இது எல்லாமே இந்த நேம்ட் ஆப்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் என்னென்ன இன்ட்ரா டெம்போரல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் வர ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் தான் அக்யூட் மாஸ்டாய்டைட்டிஸ். அக்யூட் மாஸ்டாய்டைட்டிஸுங்கிறது மாஸ்டாய்டுக்குள்ளே மட்டுமே கண்டெய்ன்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன ஆகலாம், அந்த இடத்துலருந்து ரப்சர் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு போகலாம். அப்படி அது ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது தான் ஒரு பார்ட்டுக்கு பேர் கிராடினிகோஸ் சிண்ட்ரோம். அதுக்கப்புறமா என்னென்ன பார்த்தோம், லூக்ஸ் ஆப்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா பெசால்ஸ் ஆப்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா சிட்டலிஸ் ஆப்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா வி ஹாவ் சம்திங் கால்டு இது பேராஃபெரஞ்சியல் ஸ்பேஸ்க்குள்ளே போகலாம் பெரிய டியூபல் செல்ஸ் மூலமாக, அது ஒரு ஆப்சஸ். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியாட்டல் ஆப்சஸ் தான் லூக்ஸு, பெசால்ஸு, சிட்டலிஸ், பேராஃபெரஞ்சியல் ஸ்பேஸ், இது மாதிரி அது எந்த இடத்துக்குள்ளே போகுதோ அதுக்கப்புறமா டேரெக்டாக லேட்ரல் வாலை பியர்ஸ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ். அந்த இடத்துல ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் சப்பெரியாஸ்டியல் ஃபிஸ்டுலா. இதுதான் வந்து இந்த பார்ட்லேருந்து வருது. இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே எப்போ நடக்கலாம், அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் கூட இந்த மாதிரி வரலாம். ஒரு அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவை இருந்துட்டு இந்த மாதிரி வரலாம். ஸோ எப்போ எந்த இடத்துல ஆப்சஸ் இருக்கோ அப்போ நம்ம அதை வந்து இமீடியட்டாக ட்ரைன் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு சொல்யூஷன். எப்போ நம்மளுக்கு ஆப்சஸ் இருந்தாலும் அதை ட்ரைன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சொல்யூஷன். ஆனால் இப்போது அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து அது வந்து கண்டெய்ன்டாக இருக்கும். ஓரளவுக்கு அது பயங்கர சிவியராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதோடு இல்லாமல் அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா வந்து சில்ட்ரன்ஸில் தான் அதிக காமனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவை வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுத்தோம்னாலே we will be able to get a good resolution, adequate resolution வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இதில் வந்துட்டு பார்த்தோம்னா எப்போ வந்து ஒரு வேளை ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் we may need to interfere. இப்போ ஆப்சஸ்லாம் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா we may need to go for an IND and we may need to clear the இயரில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும், we need to do only a கார்டிக்கல் மாஸ்டாடெக்டமி ப்ளஸ் டிம்பானோபிளாஸ்டி. அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. எக்ஸ்டென்சிவாக சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுலேயும் சில்ட்ரன்ஸில் வந்து இது வந்து ரொம்ப என்னவாகும்னா, ரொம்ப கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கே இது ரொம்பவே நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும். அதுதான் இந்த அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து நம்பர் 2. அதுக்கு பேர் என்ன, பீட்ரோசைட்டிஸ். அதாவது பீட்ரஸ் போர்ஷன் ஆஃப் டெம்போரல் போனுக்குள்ளே வர இன்ஃபெக்ஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பீட்ரோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீட்ரோசைட்டிஸுங்கிறது வந்து குட் பி அக்யூட் பீட்ரோசைட்டிஸ் ஆர் க்ரானிக் பீட்ரோசைட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அக்யூட் பீட்ரோசைட்டிஸ், க்ரானிக் பீட்ரோசைட்டிஸ், இதில் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது இந்த டொரலோஸ் கெனால்னு ஒரு கெனால், என்னோட கிரேனியல் நர்வ் 6 வீடியோ பார்த்தீங்கன்னா, அப்டியூசன்ஸ் நர்வ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் டொரலோஸ் கெனால் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 3 ட்ரையாட் ஆஃப் சிம்டம்ஸ், ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின், அதுக்கப்புறமா லேட்ரல் ரெக்டஸ் பால்சி அண்ட் ட்ரைனிங் இயர். இந்த 3 ட்ரையாடும் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு கிராடினிகோ சிண்ட்ரோம். இப்போது இதுதான் வந்து அக்யூட் பீட்ரோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது டயக்னோசிஸ் வந்து சிடி ஸ்கேன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒழுங்காக இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போதே we will get a good result. இப்போ க்ரானிக் பீட்ரோசைட்டிஸ் வருது. இப்போ வந்து இந்த அடிஷ்னல் சேஞ்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப நாளாக லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் லாங் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, அது வந்துட்டு நமக்கு வந்து நியர்பை ஸ்ட்ரக்சர்ஸான லேப்ரின்த், அதுக்கப்புறமா மெனிஞ்சஸ், அங்கெல்லாம் போய் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுதான் வந்து நம்ம க்ரானிக் பீட்ரோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ரஸ் அப்பிசைட்டிஸ் இருக்கோ அப்போ நம்ம இதுலேயும் அதே தான். மெயினாக நாம் பண்ண வேண்டிய சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னால் மேக்ஸிமம் நம்ம கார்டிக்கல் மாஸ்டாடெக்டமி பண்ணி
ஒரு T-plasty பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது வந்துட்டு பார்த்தோம்னா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரஸ் இது இது இந்த கார்டிக்கல் மாஸ்டரெக்டமி பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹியரிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போ ஹியரிங் வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு அப்படின்னா ட்ரான்ஸ் லாப்ரின்தைன் அப்ரோச்சில் வி கேன் அப்ரோச் த பீட்ரஸ் ஆபெக்ஸ். அதே இது ஹியரிங் வந்து ப்ரிசர்வ்டாக இருக்குன்னா we have to go for a infracochlear approach to preserve the hearing. இது மாதிரி பண்ணி அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷனை we can sort it out. இதுதான் வந்து பீட்ரோசைட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் ஃப்ரம் அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஷியல் பெராலிசிஸ். ஸோ ஃபேஷியல் பெராலிசிஸ் இந்த பேஷண்ட்ஸில் மெயினாக வந்து ஒன்றும் வந்து அதாவது இப்போ ஃபேஷியல் நர்வ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிடில் இயரோட மீடியல் வாலில் ப்ரொமோட்டரி இருக்கும், ஓவல் விண்டோ இருக்கும், ரவுண்ட் விண்டோ இருக்கும். இப்படி ட்ராவல் ஆகும் ஃபேஷியல் நர்வ். இப்படி ட்ராவல் ஆகி இப்படி கீழே வந்து இப்படி வந்து ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமனில் வெளியில் வரும். இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் ஜேனும் இந்த இடத்துல செகண்ட் ஜேனும் இப்படி இருக்கும். இப்போது அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வர்ற ஃபேஷியல் நர்வ் பால்சி யூஸ்வலாக எந்த இடத்துல இருக்குன்னா இந்த மீடியல் வால், இந்த ஃபேஷியல் கெனால் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஷியல் கெனால் சம்டைம்ஸ் என்னவாக இருக்கலாம்னா டெஹிசென்ட்டாக இருக்கலாம். மிடில் இயர்க்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக பஸ்ஸு நல்லா ஃபில் ஆகிருக்கிறப்போ அந்த பஸ்ஸு போய் என்ன பண்ணலாம், இந்த ஃபேஷியல் நர்வை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு என்ன வந்துடலாம், ஃபேஷியல் பெராலிசிஸ் வந்துடலாம். ஸோ மெயின் காமனஸ்ட் காஸ் இஸ் ஃபெல்லோப்பியன் கெனால் டெஹிசன்ஸ். அதுக்கப்புறமா என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து இந்த பஸ்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா அந்த வந்து க்ளோஸ் கான்டாக்ட் வித் ஃபெல்லோப்பியன் கெனால் இருக்கிறதுனால டேரெக்டாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடலாம். இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அந்த இடத்துல லோக்கலைஸ்டாக அங்கே இருக்கிற போனில் வந்து ஒரு ஆஸ்டியைட்டிஸ் க்ரியேட் ஆகலாம். அந்த ஆஸ்டியைட்டிஸ் இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபேஷியல் பெராலிசிஸ் வரலாம். இதுதான் வந்து பேஷண்ட்டுக்கு வர்ற ஃபேஷியல் பெராலிசிஸ்க்கான மெயின் பெத்தோஃபிசியாலஜி. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் பார்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு பார்க்கணும் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு வேளை அதாவது அந்த பஸ்ஸு வந்து லாக்டாக இருக்கும், டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரப்சர் ஆகாமல் பஸ்ஸெல்லாம் உள்ளே பயங்கர டென்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஒரு மிரிங்காட்டமி பண்ணி அந்த பஸ்ஸெல்லாம் வெளியில் லெட் அவுட் பண்ணிட்டோம்னாலே உள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் குறைஞ்சு பேஷண்ட் வந்து சிம்டமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடலாம். ஒரு வேளை நம்ம மிரிங்காட்டமி பண்ணியும் ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ளஸ் மிரிங்காட்டமி பண்ணுறோம், இதுலேயே இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு வேளை இம்ப்ரூவ் ஆகலைன்னா வி ஹாவ் டு டூ அ கெனால் வால் அப் ப்ரொசீஜர். கெனால் வால் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கெனால் வால் அப் பண்ணும்போதே வி வில் பி ஏபிள் டு அச்சீவ் அ குட் ரிசல்ட். ஃபேஷியல் நர்வ் டீகம்ப்ரெஷனுங்கிற ப்ரொசீஜர்லாம் அதாவது கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து முக்கியமாக வர காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப்ரின்தைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது லாப்ரின்த் வந்து இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃப்ளேம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் லாப்ரின்தைட்டிஸ். இந்த லாப்ரின்தைட்டிஸ் இஸ் டிவைடட் இன்டு சீரஸ் லாப்ரின்தைட்டிஸ், சப்புரேட்டிவ் லாப்ரின்தைட்டிஸ், அதுக்கப்புறமா மெனிஞ்சைட்டிக் சப்புரேட்டிவ். ஒன்று வந்து ஆட்டோஜெனிக் சப்புரேட்டிவ், இன்னொன்று வந்து மெனிஞ்சைட்டிக் சப்புரேட்டிவ் லாப்ரின்தைட்டிஸ்னு பேர். இப்போது இந்த லாப்ரின்தைட்டிஸ் மெயினாக எப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியல் வால் ஆஃப் மிடில் இயரில் இருக்கிற ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ இதில் இருந்து டைரெக்டாக இன்ஃபெக்ஷன் உள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலாவோ அது மாதிரி க்ரியேட் ஆகிடுறதுனால தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மெயினாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது வெஸ்டிபுலர் ஆடிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிட்டைன்டுனா அதை வந்து நம்ம வந்து அதாவது சீரஸ் லாப்ரின்தைட்டிஸா இல்லை சப்புரேட்டிவ் லாப்ரின்தைட்டிஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இது அந்தளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா லாப்ரின்தைட்டிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ அல்லது லாப்ரின்த்தில் இருக்கிற ஃபிஸ்டுலா மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் வரலாம், வெஸ்டிபுலர் இம்பேலன்ஸ் வரலாம், ஆடிட்டரி இம்பேலன்ஸ் வரலாம். அதனால் வர்ற பிரச்சனை தான் இதனால் வர்றது தான் லாப்ரின்தைட்டிஸ். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா லாப்ரின்தைட்டிஸ் வந்து அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கூடவே சேர்ந்து
என்ன கொடுக்கணும்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும். கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும். கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது லேப்ரின்தைட்டிஸோட அந்த சிம்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் என்ன பார்த்துட்ருக்கோம், நாம் பார்த்துட்ருக்கிறது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டிட்டிஸ் மீடியா. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆட்டிட்டிஸ் மீடியா இஸ் பேசிக்கலி டிவைடட் இன்டூ இன்ட்ராக்ரேனியல் அண்ட் எக்ஸ்ட்ராக்ரேனியல். எக்ஸ்ட்ராக்ரேனியலில் கொஞ்சம் இருக்குது, இன்ட்ராக்ரேனியலில் கொஞ்சம் இருக்குது. இதில் முதல்ல நாம் பார்த்துட்ருக்கிறது அக்யூட் ஆட்டிட்டிஸ் மீடியானால் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அக்யூட் ஆட்டிட்டிஸ் மீடியானால் வர்ற முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் மாஸ்டாய்டைட்டிஸ். மாஸ்டாய்டைட்டிஸுங்கிறது இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மாஸ்டாய்ட் கேவிட்டி. மாஸ்டாய்ட் கேவிட்டியில் மட்டும் இன்ஃபெக்ஷன் இருக்காது, சம்டைம்ஸ் அது மாஸ்டாய்டை காட்டிலும் வெளியில் போகலாம். அப்படி வெளியில் போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. லூக்ஸ், பெசால்ஸ், சிட்டலிஸ், பேராஃபெரஞ்சியல், சப்பெரியாஸ்டியல் அப்படின்லாம் பேர் இருக்குது. இவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், ஆப்சஸை ட்ரைன் பண்ணணும், ப்ளஸ் தேவைப்பட்டால் மாஸ்டாய்டை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி விடணும். அப்புறமா பீட்ரோசைட்டிஸ்னு ஒன்று படிக்கிறோம். பீட்ரோசைட்டிஸுங்கிறது கிராடினிகோஸ் சிண்ட்ரோம், அக்யூட் இருக்குது, க்ரானிக் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பீட்ரஸ் ரீஜியன் பீட்ரோசைட்டிஸ் வந்துருச்சுன்னா பீட்ரஸ் ரீஜியனை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வரலாம். அதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ் லேப்ரின்தேனாவோ இல்லை இன்ஃப்ரா காக்லியராவோ பண்ணுவோம். ட்ரான்ஸ் லேப்ரின்தேனா எப்போ பண்ணுவோம், ஹியரிங் போயிடுச்சுன்னா ட்ரான்ஸ் லேப்ரின்தேன். இன்ஃப்ரா காக்லியராக எப்போ பண்ணுவோம், ஹியரிங் ப்ரிசர்வ்டுனா அப்போ இன்ஃப்ரா காக்லியராக பண்ணுவோம். அடுத்தது ஃபேஷியல் பெராலிசிஸ். ஃபேஷியல் பெராலிசிஸ் மெயினாக வர்றதுக்கான பெத்தோஃபிசியாலஜி என்ன, ஃபெலோப்பியன் கெனாலில் டெஹிசன்ஸோ இல்லை அந்த ஃபெலோப்பியன் கெனாலில் பஸ்ஸெல்லாம் இருந்துக்கிட்டு ஆஸ்டியைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால டேரெக்டாக ஃபேஷியல் கெனாலில் வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால வர்றது தான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஃபேஷியல் டீகம்ப்ரெஷன் மாதிரி கெனால் வால் டவுன் மாதிரி ஒரு ரேடிக்கலான ப்ரொசீஜர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இனிஷியலாக ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸும் மெரிங்கோ பிளாஸ்டி பண்ணாலுமே, மெரிங்கோட்டமி பண்ணாலே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒருவேளை அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னா தென் வி ஹேவ் டு கோ ஃபார் கெனால் வால் அப் ப்ரொசீஜர். அடுத்து வருது லேப்ரின்தைட்டிஸ். லேப்ரின்தைட்டிஸுங்கிறது இட் இஸ் டிவைடட் இன்டூ சீரியஸ் ஆட்டோஜெனிக் சப்புரேட்டிவ் அண்ட் மெனிஞ்சைட்டிக் சப்புரேட்டிவ். எப்போ லேப்ரின்தைட்டிஸ் இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்டோடவே சேர்த்து அடிஷ்னலாக கார்டிகோஸ்டீராய்ட் தெரப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு பெட்டர் அவுட்கம்ஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன, அக்யூட் ஆட்டிட்டிஸ் மீடியானால் வர்ற இன்ட்ரா டெம்போரல் காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியா. க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியானால் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கிரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியானால் வர்ற எக்ஸ்ட்ரா கிரேனியல் காம்ப்ளிகேஷன். அதே தான், பெருசாக நான் ஒன்றும் திரும்ப உங்களுக்கு பயங்கரமாக டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே தான். என்ன, ஃபஸ்ட்டு வந்து சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ். மாஸ்டாய்டைட்டிஸ்லேருந்து லேட்ரல் வால் பிரேக் ஆகி வர்ற அந்த இடத்துக்கு பேர் தான் சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ். சப்பெரியாஸ்டியல் ஃபிஸ்டுலா ஃபோட்டோலாம் காமிச்சேன். க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியா வந்து தான் வந்து அந்த அக்யூட் மாஸ்டாய்டைட்டிஸ் வந்து அக்யூட் ஆட்டிட்டிஸ் மீடியா வந்து அந்த நேம்டு ஆப்சஸ் சொன்னேன் இல்லையா, பெசால்டு, லூக்கு, அதுக்கப்புறமா சிட்டலி, அதுக்கப்புறமா சப்பெரியாஸ்டிஸ்லாம் வரலாம். இந்த மாதிரி நேம்டு ஆப்சஸ் எல்லாம் இட் இஸ் மோர் காமன் வித் க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியா, not with acute otitis media. It is very 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 common with chronic otitis media. ஸோ எப்போவெல்லாம் இந்த மாதிரி ஆப்சஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்போவெல்லாம் நாம் என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக ட்ரைன் பண்ணணும், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நம்மளுக்கு என்ன வேணும், ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன் வேணும். ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன் எடுத்து அதில் கன்கரண்ட்டாக இன்ட்ரா கிரேனியல் பார்ட், என்ன பார்ட்டு, இன்ட்ரா கிரேனியல் பார்ட் வந்து நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும். டெஃபினட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் போகணும். எப்போ சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப இதாக இருக்கோ, டிசீஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம வந்து அது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டெய்லர் மேடுன்னு எதுவுமே கிடையாது. டிசீஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது, பயங்கர மோசமாக இருக்குது, லூக்ஸ் ஆப்சஸ் மாதிரி போகுது, ஜைகமேட்டிக் ஆப்சஸ் மாதிரி போகுது அப்படின்னா தென் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர். ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்குது, ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது அப்படின்னா கெனால் வால் அப் ப்ரொசீஜர் பண்ணலாம். ஹார்ட் கோட் ரூல்னு எதுவுமே கிடையாது. எப்போ வந்து சாதாரணமாக இருக்கிற க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியா அதோட மிடில் இயர் கிளெஃப்ட் ஏரியாவை மீறி எப்போ அதோட லைனிங்கை கிராஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகுதோ அதுக்கப்புறம் ஹார்ட் கோர் ரூல்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே டிபெண்டிங் அப்பான் த டிசீஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. பட் ஸ்டில் எப்போ சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ் வரைக்கும் ஒரு பெரிய இதாக போகுதோ அப்போ வந்து இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர் ரேதர் தென் கெனால் வால் அப். ஸோ என்ன லாஜிக் என்ன, எப்போவெல்லாம் காம்ப்ளிகேஷன் ஆஃப் சிஓஎம் வந்துருச்சோ அப்போவெல்லாம் ரேதர் தென் டூயிங் கெனால் வால் அப், மோர் ஆத்தர்ஸ் ப்ரிஃபர் டூயிங் கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர்ஸ்.
கெனால் வால் அப்னா என்ன, கெனால் வால் டவுன்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவாக நான் இதுக்கு முந்தின வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசலை. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கெனால் வால் டவுன் வந்து மோர் ஃபேவரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. ஸோ க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியானால் வர ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ். செகண்ட் காம்ப்ளிகேஷன் வந்து இது கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம், லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா. லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா ஒரு பேஷண்ட்டுக்கு க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியா இருக்குது. அப்படி க்ரானிக் ஆட்டிட்டிஸ் மீடியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாம் வந்து கம்ப்ளீட்டாக நியூரோ ஆட்டாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். நியூரோ ஆட்டாலஜி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது வி ஆர் டிஸ்கவரிங் தட் ஃபிஸ்டுலா சைன் இஸ் பாசிட்டிவ். ஃபிஸ்டுலா சைன் எப்படி பண்ணுவோம்னு தெரியும் இல்லைங்களா? வி கேன் எய்தர் டூ இட் வித் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வி கேன் எய்தர் டூ இட், அதை வச்சு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரொம்ப ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன, அந்த சிகில் ஸ்பெக்குலம், நிமேட்டிக் ஸ்பெக்குலம், அது இல்லைன்னா அது ஜஸ்ட்டு ட்ரேகல்ஸில் வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் நிஸ்டாக்மஸ் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸ்பான்டேனியஸ் நிஸ்டாக்மஸ் வருதான்னு பார்ப்போம். அப்படி ஸ்பான்டேனியஸ் நிஸ்டாக்மஸ் வந்துச்சுன்னா ஃபிஸ்டுலா சைன் பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்படி ஃபிஸ்டுலா சைன் இருக்குன்னா என்ன அர்த்தம், லாப்ரின்த்தில் ஏதோ ஒரு இடத்துல ஃபிஸ்டுலா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஃபிஸ்டுலா சைன். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு வெஸ்டிபுலர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அது வந்து அப்நார்மல் வேல்யூவை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா வந்துருச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு சான்சஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இஸ் வெரி ஹை, வெரி ஹை. ஸோ இதை ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த விஷயத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேஷண்ட்டோட மேனேஜ்மெண்ட்டில் மெயினான ரோலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸை வராமல் எப்படி தடுக்கலாம். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஏதோ ஒரு லாப்ரின்த்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லாப்ரின்த்தில் இருக்கிற அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து ஒரு சிடி டெம்போரல் போன் எடுத்து பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல லாப்ரின்த்தில் ஃபிஸ்டுலா இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம போய் ஓவர் ஹீரோயிக்காக அந்த இடத்துல இருக்கிற கொலஸ்ட்ரோமாவெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஃபிஸ்டுலா வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு சமம். அந்த ஃபிஸ்டில் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம டிசீஸ் கிளியரன்ஸ் பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இஸ் வெரி ஹை, வெரி ஹை. அதனால் ஆத்தர்ஸ் வந்து என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to do a canal wall down procedure. canal wall down procedure பண்ணிடணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொலஸ்ட்ரோமாவை எடுக்க மாட்டாங்க, கொலஸ்ட்ரோமாவை விட்டுருவாங்க. அந்த ஃபிஸ்டுலாவை சுற்றி இருக்கிற கொலஸ்ட்ரோமாவை அப்படியே விட்டுருவாங்க, விட்டுட்டு வந்துடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கொலஸ்ட்ரோமா வந்து என்ன ஆகும்னா ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருமா. என்னவாகுது, ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருமா. அதுக்கப்புறமா நாம் அந்த மேட்ரிக்ஸை தனியாக செகண்ட் சிட்டிங்கில் ரிமூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இஸ் வெரி லெஸ். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. எதில் முக்கியமான பாயிண்ட்டு, லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா மேனேஜ்மெண்ட்டில் வர்ற முக்கியமான பாயிண்ட். இந்த டெக்னிக் நம்ம பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் ஹியரிங்கை வந்து ஹியரிங்கை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ரைட். இது வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி. இது வந்து ஷாம்போ புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வர விஷயம் என்ன, தேர்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாப்ரின்தைட்டிஸ். லாப்ரின்தைட்டிஸ். ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷன் லாப்ரின்த்குள்ளே போயிடுது. அப்படி வந்துருச்சுனாலே லாப்ரின்தைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டைகோ இருக்கும், பெயின் இருக்கும், அதுக்கப்புறமா ஹியரிங் லாஸ் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், ரொம்ப மோசமாக பேஷண்ட் இருப்பாங்க. நிஸ்டாக்மஸ் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, ஸ்பான்டேனியஸ் நிஸ்டாக்மஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஞ்சராக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களோட வெஸ்டிபுலர் அண்ட் ஆடிட்டரி ஃபங்க்ஷன் ரெக்கவரி இஸ் வெரி வெரி புவர். ஆல்ரெடி லாப்ரின்தைட்டிஸில் இந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சுன்னா வெஸ்டிபுலர் அண்ட் லாப்ரின்தைன் ஆடிட்டரி ஃபங்க்ஷன் ரெக்கவரி இஸ் யூஸ்வலி புவர். ரைட்டுங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சர்ஜிக்கலாக மேனேஜ் பண்ணுறது தான். இது வந்து ரொம்ப காமனாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனில் ரொம்ப காமனாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னதில், டியூபர்குலோசிஸில் வந்து இந்த மாதிரி வெஸ்டிபுலர் ப்ராப்ளமோட பேஷண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டியூபர்குலோசிஸ் இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசோசியேட்டிங் ஃபேக்டர்ஸ் காசிங் லாப்ரின்தைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வர்றது வந்து முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் பால்சி.
அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் ஃபேஷியல் பால்சி வந்தால் என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லிட்டேன். என்ன பண்ணுறோம்? மிரிங்காட்டமி பண்ணுறோம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பஸ்ஸை லெட் டவுன் பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சப்ரஸ் பண்ண பார்க்குறோம். கிளியர் ஆகலையா, ஒரு கெனால் வால் அப் மாஸ்டாடெக்டமி பண்ணி டிசீஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடறோம். ஆனால் க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் ஃபேஷியல் பால்சி வரும்போது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஃபெலோப்பியன் கெனால் ரீஜியனில் வந்து ப்ராப்ளம் இருக்காது. இட் மைட் பி எனிவேர். அந்த கம்ப்ளீட் டிம்பானோமாஸ்டாய்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபேஷியல் நர்வில் எந்த இடத்துல வேணாலும் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். ஸோ எப்போ ஒரு பேஷண்ட் வந்து க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவோட வராங்க, அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபேஷியல் பால்சி டெவலப் ஆயிருக்கோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுக்கணும். ஏன் எம்ஆர்ஐ எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிஃபரபிளி நம்மளை எடுக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஷியல் நர்வோட ஃபுல் கோர்ஸ்க்கு பற்றியும் ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்குது, எந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஆஸ்டியைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்து என்ன சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியானால் வர்ற ஃபேஷியல் பால்சியை ட்ரீட் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ கெனால் வால் டவுன் மாஸ்டாடெக்டமி அண்ட் டூ அ ஃபேஷியல் நர்வ் டீகம்ப்ரெஷன். ஸோ ஃபேஷியல் நர்வ் டீகம்ப்ரெஷன்னா என்ன? ஃபேஷியல் நர்வுங்கிறது அதோட ஃபுல் ஜேர்னியுமே ஒரு போனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும். அந்த போன் இருக்கிற ஃபேஷியல் நர்வை பூரா கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அந்த ஒரு கெனாலுக்கு உள்ள, இப்போ நம்ம ஒரு பைப் ஓஸ் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஓஸுக்குள்ளே ஒரு ஃபேஷியல் நர்வு போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த பைப்பை வந்து உடச்சி ஓப்பன் பண்ணுறோம். போனுங்கிறதுனால என்ன பண்ணுறோம்? அந்த ட்ரில் பண்ணுறோம். ஸோ அந்த பைப், இப்படி ஒரு பைப் இருக்குன்னா அந்த பைப்பை ஃபுல்லாக ட்ரில் பண்ண மாட்டோம், அதை 270 டிகிரி மட்டும் ட்ரில் பண்ணுவோம். ஸோ அந்த பைப் எப்படி ஆகிடுது? இந்த பக்கம் மட்டும்தான் பைப் இருக்கும், முன்பக்கம் இருக்கிற பைப்பு சுத்தமாக இருக்காது. இதுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு? ஃபேஷியல் நர்வ் போயிட்டுருக்கு. அந்த ஃபேஷியல் நர்வ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபேஷியல் நர்வ் இப்படி இருக்குது, அது வந்து ஃபேஷியல் நர்வ். அந்த ஃபேஷியல் நர்வுக்கு கீழால் இருக்கிற போனை மட்டும் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறோம். மேலால் இந்த ஃபேஷியல் நர்வை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அந்த மேலால் இருக்கிற நர்வ் ஷீத்தை வி வில் கிவ் அன் இன்சிஷன் ஸோ தட் எந்த இடத்துல வந்து அது அந்த ஆஸ்டியைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கோ அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக இருக்கும். அதை தான் வந்து ஃபேஷியல் நர்வ் டீகம்ப்ரெஷன் சொல்கிறோம். அந்த ஃபேஷியல் நர்வ் டீகம்ப்ரெஷன் பண்ணணும்னா கட்டாயமாக என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்? கெனால் வால் டவுன் மாஸ்டாடெக்டமி பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ, டெம்பரல் போன் டிசெக்ஷன் வீடியோ காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் ஃபேஷியல் நர்வ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ வி ஆர் கம்மிங் டு அன் எண்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரா கிரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியா. ஸோ ஆர்டைட்டிஸ் மீடியானா என்னன்னு சொன்னேன். எப்போ வந்து ஆர்டைட்டிஸ் மீடியா வந்து காம்ப்ளிகேட்டிங் ஆர்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டைட்டிஸ் மீடியாவை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன். அது வந்து எப்படி வந்து பிரெயின் ஆப்சஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, பிரெயின் ஆப்சஸ் வந்து எப்படி சரியாக ஆரம்பிச்சிச்சு ஆன்டிபயோட்டிக் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் எப்படி மெனிஞ்சைட்டிஸ் டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் லேட்ரல் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து பீட்ரோசைட்டிஸ், கிராடினிகோ சிண்ட்ரோம் அதெல்லாம் டெவலப் ஆச்சு. இந்த காலத்தில் மோஸ்ட் காமனஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், ஃபாலோடு பை சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ், அதுக்கப்புறமா வர்ற ஒரு கண்டிஷன் தான் பிரெயின் ஆப்சஸ். ஸோ பிரெயின் ஆப்சஸ்ங்கிறது இப்போ ரேரஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவாக மாறிடுச்சு தேங்க்ஸ் டு த அட்வான்ஸ்மெண்ட் இன் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதனால தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல சொல்கிறது. இப்போது அடுத்து வருது எக்ஸ்ட்ரா கிரேனியல் காம்ப்ளிகேஷன். எக்ஸ்ட்ரா கிரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாலையும் வரலாம், க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாலையும் வரலாம். ஸோ அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் வர்றதுக்கு என்னென்ன ரீசன், என்னென்னலாம் வருது, க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அக்யூட் மாஸ்டாடைட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அந்த வேரியஸ் நேம்டு ஆப்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பீட்ரோசைட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அக்யூட் க்ரானிக் கிராடினிகோ சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்தோம், ஹியரிங் ப்ரிசர்வ்டுனா ஹியரிங் ஆப்செட்னா டிரான்ஸ்லாபிரின்தைன், ஹியரிங் ப்ரிசர்வ்னா இன்ஃப்ராகாக்லியர், ஃபேஷியல் பேராலிசிஸ் அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட்டு மெரிங்காட்டமியும் ஐவி ஆன்டிபயோட்டிக்கும் கேட்கலையா, கெனால் வால் அப் மட்டும் பண்ணால் போதும், அதுலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேப்ரின்தைட்டிஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸும் கார்டிகோஸ்டீராய்ட்ஸும் கொடுக்கணும். ஏன்னா லேப்ரின்தைட்டிஸ்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப ட்ரெட்ஃபுல்லான ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டுக்கு வந்து பயங்கர மார்ட்டாலிட்டி உருவாக்குற சர்ஜரி. அதுக்கடுத்து வருது க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா. க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் தான் இந்த நேம்டு ஆப்சஸ்லாம் டெவலப் ஆகிறது மோர் காமன் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா. சப்பெரியாஸ்ட்ரியல் ஆப்சஸ்னால் என்ன, சப்பெரியாஸ்ட்ரியல் ஃபிஸ்டுலான என்ன
அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம என்ன சர்ஜரி பண்ணணும், ப்ரிஃபரபிளி சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸ், பெசால்ஸ் ஆப்சஸ், அந்த மாதிரி நேம்ட் ஆப்சஸ் மாதிரி ரொம்ப பெரிய ஆப்சஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ அண்ட் டூ அ கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர் ரேதர் தென் டூயிங் அ கெனால் வால் அப் ப்ரொசீஜர். எப்போ ஒரு மாஸ்டாய்டில் வந்து காம்ப்ளிகேஷன் வந்துருச்சோ, எப்போ கிரானிக் ஆடைட்டிஸ் மீடியாவில் காம்ப்ளிகேஷன் வந்துருச்சோ, அப்போ வந்து அப்பு பண்ணுமா டவுன் பண்ணுமாங்கிற ஒரு கான்ட்ரவர்சியே வேண்டாம். டெஃபினட்டாக இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா. ஸோ லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா இருக்குது. லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா இருந்துச்சுன்னா அந்த ஃபிஸ்டுலா வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட் சிட்டிங்லேயே எடுக்க மாட்டாங்க. கெனால் வால் டவுன் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அங்கே மேலே லாப்ரின்தைன் மேலே இருக்கிற அந்த கொலஸ்ட்ரட்டோமா சாக்கை விட்டுருவாங்க. அது வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த சிஸ்ட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த லாப்ரின்தைன் ஃபிஸ்டுலா வந்து தன்னால் ஹீலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேஷண்ட்டுக்கு வந்து போஸ்ட் ஆப்பரேட்டிவாக சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். அப்புறமா லாப்ரின்தைட்டிஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லாப்ரின்தைட்டிஸ் இஸ் வெரி காமன் வித் டியூபர்குலோசிஸ். அப்புறம் ஃபேஷியல் பால்சி இதில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த வீடியோ வந்து வி ஹவ் எக்ஸ்பிளைன். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஃபேஷியல் நர்வ் டீகம்ப்ரெஷன் வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து வி ஆர் கம்மிங் டு அன் எண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கிரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் chronic otitis media and acute otitis media. Now we are entering into very important topic. இதுதான் உங்களோட மெயின் டாபிக். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியா. இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டைட்டிஸ் மீடியா. இது கொஞ்சம் பெரிய டாபிக், நாட் அ போரிங் டாபிக். டெஃபினெட்லி இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஒன்றும் டவுட்டே இல்லை. ஸோ ஒன் பை ஒன் நாம் வந்து இதை பார்ப்போம். நான் எப்படி டெம்போரல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அக்யூட்லேயும் வரலாம், க்ரானிக்லேயும் வரலாம்னு சொன்னோம், அதே மாதிரி இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸும் அக்யூட்லேயும் வரலாம், க்ரானிக்லேயும் வரலாம். இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸும் இதில் வரலாம், அக்யூட்லேயும் வரலாம், க்ரானிக்லேயும் வரலாம். ஸோ அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதான் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது அக்யூட்டில் மட்டும்தான் வரும், க்ரானிக்கில் மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து இந்த இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஏன்னா எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் எதில் வேணாலும் வரலாம். ஸோ இப்போது இந்த இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வந்து மெயினாக சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. வை இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன். எப்படி இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது, வை இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்ன நம்பர் 1 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா போனி எரோஷன். அந்த போனி எரோஷன் வந்து could be because of AOM, could be a well pneumatized mastoid, could be COM, squamosal variety. எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸ்குவாமோசல் வெரைட்டியில் சான்சஸ் அதிகம், ஆனால் எந்த ஒரு சிஓஎம் மியூகோசலாக கூட இருக்கலாம், எதில் வேணாலும் போனி எரோஷன் நடக்கலாம். ஸோ இந்த போனி எரோஷன் ஏன் நடக்குதுன்னா, எந்த ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அந்த இடத்துல இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற போன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து நிறைய கிரானுலேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த கிரானுலேஷன் இருக்க என்ன ஆகுது, கூடவே வந்து பாக்டீரியல் க்ரோத்தும் இருக்குது, அதெல்லாம் டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷர் நெக்ரோசிஸ் காஸ் பண்ணுது. ரைட்டுங்களா? ஸோ ப்ரெஷர் நெக்ரோசிஸ் காஸ் பண்ணுது. இது வந்து ஒரு அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் வரலாம், அல்லது கிரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து நல்ல இன்ஃபெக்ஷன் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமாக மோசமாக இருக்கும். இப்போது முக்கியமான பாயிண்ட் நாம் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாக பியோர் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் மட்டும் இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்க. தெர் ஆர் மெனி சான்ஸ் தட் இவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிரேனியல் அல்லது டெம்போரல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து போனி எரோஷன். ஒன்று வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் வர்ற போனி எரோஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்போ வந்து அந்த போன் வந்து ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அப்போ ரொம்ப ஈஸி, கிரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா வருது, அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து இந்த போனி ஃப்ராக்சர் வழியாக ஈஸியாக உள்ளே என்டர் ஆகிடுது. அது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ இது போக இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனாட்டாமிக்கல் டெஹிசன்ஸ்.
anatomical dehiscence. பை பர்த்தே வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா போன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஃபியூஸ் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷியல் கெனால் ஓப்பனாக இருக்கலாம், அல்லது டெக்மன் பிளேட் ஓப்பனாக இருக்கலாம், அல்லது ஜுகுலர் பல்பு ஓப்பனாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கிற போன் வேணாலும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகாமல் இட் மைட் பி ஓப்பன். அது வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமலே அவங்களோட பிறப்புலேயே பை நேச்சரே அப்படி இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக அசெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எதனால் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் வருதுன்னு பார்க்குறோம். அதில் நம்பர் 1 வந்து போன் எரோஷன் வந்து மேபி பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மேபி பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட், மேபி பிகாஸ் ஆஃப் அனாட்டாமிக்கல் டெஹிசன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இது போக ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் எக்ஸ்டென்ஷன் அலாங் ப்ரீஃபார்ம்டு பாத்வே. ஸோ இந்த ப்ரீஃபார்ம்டு பாத்வேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாகவே நம்மளோட ப்ரீஃபார்ம்டு பாத்வேனா இப்போது நம்ம எக்ஸ்டர்னல் இயர் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆர்டரி கெனால் இருக்குது, டிம்பானிக் மெம்பரேன் இருக்குது, மிடில் இயர் கேவிட்டி இருக்குது, இந்த இடத்துல காக்லியா இருக்கும். காக்லியாவிலேருந்து எண்ட் ஆகிற இடத்துல காக்லியர் நர்வ், வெஸ்டிபியூலேருந்து ஒரு வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ், இது எல்லாம் சேர்ந்து இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனாலுக்குள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி நர்வ் ட்ராவல் ஆகிறதுக்கு இப்போ இந்த ப்ரொமோட்டரி, இந்த காக்லியா மிடில் இயரில் பார்த்தீங்கன்னா, மிடில் இயருக்கு மீடியல் வாலில் பார்த்தீங்கன்னா ஓவல் விண்டோ இருக்குது, ரவுண்ட் விண்டோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த இடத்துலையும் என்ன இருக்குது, ஓவல் விண்டோங்கிறது ஒரு போன் தான், ரவுண்ட் விண்டோக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு செகண்டரி டிம்பானிக் மெம்பரேன் தான். அந்த இடத்துலலாம் என்ன நடக்குது அப்படின்னு, அல்லது அக்விடெக்ட் இருக்குது, இந்த இடத்துலலாம் வந்து இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு எரோஷனை காஸ் பண்ணிவிட்டு இல்லை அந்த பாத்வேஸ் மூலமாகவே இன்ஃபெக்ஷன்ஸ் அசெண்ட் ஆகி இட் மைட் என்டர் இன்டு இன்ட்ராக்ரேனியம். இந்த ப்ரீஃபார்ம்டு பாத்வேன்னு இதை தான் சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி போகிறது தான் வந்து மெயின் காசஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ், மெயின் காசஸ் ஆஃப் லாபிரின்தைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாபிரின்தைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்வேல போகிறதுனால தான், இந்த போனி எரோஷன் நடக்கிறதுனால தான் மெயினாக வந்து கிரேனியல் ஆப்சஸஸ், த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கிறது முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெமட்டோஜினஸ், அதாவது த்ராம்போஃப்ளெபைட்டிஸ். ஸோ த்ராம்போஃப்ளெபைட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நிறையா குட்டி வென்யூல்ஸ் இருக்குமா, இங்கே நம்ம மாஸ்டாய்ட் கேவிட்டியில் நிறையா குட்டி வென்யூல்ஸ் இருக்கும். அந்த வென்யூல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா, மாஸ்டாய்ட் கேவிட்டியிலிருந்து தே மைட் பி ஹேவிங் கனெக்ஷன்ஸ் இன்ட்ராக்ரேனியலி. அந்த எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டாய்ட் எமிசரி வெயின்னு ஒன்று இருக்குது. இட் டைரக்ட்லி கம்யூனிகேட்ஸ் வித் சிக்மாய்ட் சைனஸ். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி there are some connections, some veins. இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி இந்த குட்டி வெயின்லாம் வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே வந்து இதுக்கு இந்த வெயின்குள்ளே ப்ராக்ரஸாக டெவலப் ஆகுது. அந்த வெயின்லேருந்து இட் மே டைரக்ட்லி கோ அண்ட் ரீச் த சிக்மாய்ட் சைனஸ். இதுதான் வந்து ஹெமட்டோஜினஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வந்து முக்கியமான காரணம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது இனிஷியலாக இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இடத்துலலாம் பட்ட உடனே என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஒரு த்ரோம்பஸ் ஃபார்ம் ஆகும். அப்படியே இந்த த்ரோம்பஸ் வந்து வேரியஸ் பார்ட்ஸில் அசெண்ட் ஆகி அப்படியே போயிடும். அது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் இந்த த்ரோம்பஸ் வந்து அசெண்ட் ஆகி போகலாம், வேறு இடத்துல போய் லாட்ஜ் ஆகி வேறு இடத்துல ஒட்டிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகலைன்னா ஒரு ஆப்சஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம் இந்த த்ரோம். ஸோ ஹெமட்டோஜினஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் யூஸ்வலி, இந்த ஹெமட்டோஜினஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் என்ன வரலாம், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், மெனிஞ்சைட்டிஸ் வரலாம், லேட்ரல் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் வரலாம், ஆப்சஸ் செரிபெல்லார் ஆப்சஸ் வரலாம், அதாவது பிரெயின் ஆப்சஸ் வரலாம், அண்ட் டெம்போரல் ஆப்சஸ் வரலாம், டிஃப்யூஸ் செப்டிசீமியா கூட போயிடலாம், செப்டிக் ஷாக்கு கூட பேஷண்ட் போகலாம். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் திங்ஸ். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரி ஆர்டீரியோலார் ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நான் சொன்னது, சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து தே மைட் பி ஹேவிங் கம்யூனிகேஷன் வித் த பிரெயின் மேட்டர் இட் செல்ஃப், அதிலிருந்து டைரெக்டாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் திங்ஸ். ஸோ இப்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கிரானிக் ஆர்டரைட்டிஸ் மீடியா ஊர்பட்ட பேருக்கு வருது.
வர்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வர்ற எல்லாருக்குமேலாம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராது. யாராருக்கெல்லாம் வந்து அட்ஹரிங் ஒரு ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட் இருக்கோ, அவங்களோட இம்யூன் ஸ்டேட்டஸ் பூராக இருக்கோ, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் ஹெல்த் அவேர்னஸ் இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு வந்திருக்கிற ஆர்கானிசம் ரொம்ப ஹைலி டெட்லி டேஞ்சரஸ் ஆர்கானிசமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு சூடோமோனாஸ் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ டெட்லி காம்பினேஷன். அப்போ அந்த பேஷண்ட்டோட விருலன்ஸ், அந்த இன்ஃபெக்டிவ் ஆர்கானிஸோட விருலன்ஸ் ரொம்ப பேடாக இருக்கும். அப்போ அது என்ன இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப அக்ரெசிவாக அது வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன, இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸில் என்ன பார்த்துட்ருக்கோம், எதனால் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ எதனால் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், பேஷண்ட் வந்து லோ சோஷியோ எக்கனாமிக்காக இருக்கலாம், பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இம்யூன் ஸ்டேட்டஸ் போராக இருக்கலாம், பேஷண்ட்டுக்கு வந்து க்ரானிக் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் இருக்கலாம், பேஷண்ட்டுக்கு வந்து ஹைலி விருலண்ட் ஆர்கானிசம் இருக்கலாம், பேஷண்ட் வந்து யங் ஏஜாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வேளை அவங்களோட போனி எரோஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த போனி எரோஷன் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு டிசீஸ்னால் வந்திருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட்னால ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், இல்லை அனாட்டமிக்கலாகவே அவங்களுக்கு ஒரு டெசிஷன்ஸ் இருக்கலாம், அல்லது சம் ப்ரீஃபார்ம்டு பாத்வே லைக் ஓவல் விண்டோ, ரவுண்ட் விண்டோ, இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் மூலமாக தேர் மைட் பி இன்ஃபெக்ஷன் மே கெட் அசெண்டட். அதுக்கப்புறமா த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் லைக் வென்யூல்ஸ் அல்லது ஸ்மால் வெயின்ஸில் இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக அசெண்ட் ஆகி மெயினான கம்யூனிகேஷனாக இட் மே என்டர் இன் டு த இன்ட்ராக்ரேனியம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால we might get infected, we might get காம்ப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் திங்ஸ். இப்போது முக்கியமான இன்னொரு விஷயம், ஒரு பேஷண்ட்டுக்கு க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது, க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்குது, க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்குது, க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்குது. ஸோ க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்கும்போது அவங்களுக்குலாம் சில இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் வரலாம். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அலார்மிங் சைன்ஸாக எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டோரியா, அதாவது பயங்கரமான ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ். அந்த பஸ் வந்து அதோட நேச்சர் மாறி போயிடும், விஸ்கஸாக மாறிடுது. அது வந்து திக்காக க்ரீமாக இருக்கும், க்ரீமியராக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா பிளட் ஸ்டெயின்டாக இருக்கும். அப்புறமா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் போக என்னென்னா புவர் ட்ரைனேஜ் ஆகிடும். ஏன்னா அது ஒழுங்காக இந்த வழியாக ட்ரைன் ஆகலை. அப்போ அது என்ன அர்த்தம், வேற எங்கேயோ ஒரு வழியாக வேற எங்கேயோ போய் ஊற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சைன். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் சைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயின். பேஷண்ட்டுக்கு வந்து செம்ம சிவியர் பெயின் இருக்கும். இட் இஸ் அ டீப் போரிங் டைப் ஆஃப் பெயின். தேர்ட் பாயிண்ட், patient will have a headache that is called worst headache in their life. Worst headache they have ever had in their life. அப்படி ஒரு சிம்டம் சொல்லுவாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ஹை கிரேட் ஃபீவர் இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்டர்ட் சென்சோரியம் வரலாம். பேஷண்ட் வந்து ஃபோட்டோஃபோபியா இருக்கலாம். அதுக்கப்புறமா இரிட்டபிலிட்டி இருக்கலாம். இதெல்லாம் வந்து அதர் இம்பார்ட்டன்ட் சைன்ஸ். இதுவோ இன்னொரு முக்கியமான சைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக் ஸ்டிஃப்னஸ். இதெல்லாம் வந்து வேரியஸ் அலார்மிங் சைன்ஸ். இந்த சைன்ஸ் எல்லாம் பேஷண்ட் இருக்க அப்படின்னு ஒரு வேளை சொல்கிறாங்கன்னா, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ ஷுட் ஃபாஸ்ட்லி ரூல் அவுட் எனி இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நாம் டெஃபினட்டாக இவங்களுக்கு ரூல் அவுட் பண்ணாமல் இருக்கவே கூடாது. டெஃபினட்டாக ரூல் அவுட் பண்ணணும். ஸோ எப்போ வந்து பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வந்துருச்சோ அப்போது நம்மளோட மெயின் ரூல் ஆஃப் சர்ஜரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தான். நம்பர் 1, எராடிகேட் த டிசீஸ். நம்பர் 2, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அடிக்குவேட் ட்ரைனேஜ் ஃபார் அக்குமுலேட்டட் மெட்டீரியல். ஸோ நிறைய இடத்துல ஆப்சஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஐஎன்டி பண்ணி அந்த ட்ரைனேஜ் வந்து யூ ஹாவ் டு மேக் இட் ஷுர். அதான் வந்து நம்மளோட மெயின் கோல், மெயின் மோட்டோ ஆஃப் த சர்ஜரி ஆஃப் இது.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம், ஓரளவுக்கு பெத்தாலஜி புரிஞ்சிருக்கு. அப்புறமா இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் அலார்மிங் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டோட கோல் என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றா போகிறோம். ஒவ்வொரு இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷனாக போவோம். ஒவ்வொரு இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷனும் ரொம்ப நான் யூஜி லெவலுக்கு தான் சொல்ல போகிறேன், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். தோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபைனல் இயர் ஆல்சோ. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ வி வில் மூவ் ஒன் பை ஒன். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ். Most common intracranial complication of chronic otitis media is nothing but meningitis. So meningitis na enna அப்படினு கேட்டிங்கன்னா inflammation because of any infection of the pia arachnoid and CSF of the subarachnoid space. So inflammation because of infection of pia arachnoid and CSF of subarachnoid space. இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் தான் மெனிஞ்சைட்டிஸோட டெஃபனிஷன். ஓகே, இப்போ வந்துட்டு மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மெயினாக என்ன இருக்குது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் டியூரா அண்ட் பை அரக்கனாய்ட். அதுதான் வந்து அந்த 3 லேயர் ஆஃப் மெனிஞ்சஸ், டியூரா மேட்டர், பயா மேட்டர், அரக்கனாய்டு, இந்த 3மே வந்து பயங்கரமாக இன்ஃப்ளேம் ஆகிருக்கு. அதை தான் வந்து நாம் வந்து சொல்கிறோம் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மெனிஞ்சைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெட்ரோகிரேட் த்ரோம்போஃப்ளிபைட்டிஸ் மூலமாக வந்திருக்கலாம், போன் எரோஷன் மூலமாக வந்திருக்கலாம், ப்ரீஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேம் ஸ்டோரி தான். ஸோ அந்த பெத்தாலஜியை நம்ம எல்லாத்துக்கும் காமனாகவே வச்சுக்கலாம். எதனால் கூட இருந்தும் கூட இந்த மாதிரி மெனிஞ்சைட்டிஸ் டெவலப் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி அவங்களோட கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தோம்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா தடவை ஆட்டோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸை நம்ம அவ்வளோ சின்சியராக கண்டுக்காமல் போயிடுவோம். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் எப்போ வந்து பேஷண்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேஷனோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா, டெம்போரல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது. அப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் நம்ம ஏர்லியஸ்ட்டாக என்னென்ன இந்த மெனிஞ்சைட்டிஸ் பேஷண்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெடேக் இருக்கும், ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், ஃபோட்டோஃபோபியா இருக்கும், இரிட்டபிளாக இருப்பாங்க, இரிட்டபிலிட்டி, அதுக்கப்புறமா ரெஸ்ட்லெஸ்னஸாக இருப்பாங்க. இதெல்லாம் தான் வேரியஸ் சைன்ஸ். இந்த சைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தென் வி ஷுட் பி வெரி காஷியஸ். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கம்ப்ளீட் ஹெட் அண்ட் நெக் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ஸோ முக்கியமான ஒரு இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, முக்கியமான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have to do a thorough neurological examination. ஸோ எக்ஸாமினேஷனில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 நெக் ஸ்டிஃப்னஸ். நெக்கு ஸ்டிஃபாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அது நம்பர் 1. நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நம்பர் 2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை வந்து நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்து வந்து ப்ருட்ஸின்கி சைன், கெர்னிக் சைன் ரெண்டுமே பார்ப்போம். ப்ருட்ஸின்கி அதாவது அப்படின்னா என்ன, inability to flex leg without moving opposite leg. ஓகேவா? அல்லது இதை இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம், flexion of neck will result in flexion of hip and knee. இதுதான் வந்து ப்ருட்ஸின்கி சைன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சைன் கெர்னிக் சைன். கெர்னிக் என்னன்னா, inability to extend leg when lying supine
with the thigh flexed towards abdomen, with thigh flexed towards abdomen. இதுதான் வந்து நாம் எலிசிட் பண்ண வேண்டிய முக்கியமான 3 சைன். என்னென்ன? நெக் ஸ்டிஃப்னஸ், ப்ருட்ஸின்கி சைன் அண்ட் கெர்னிக் சைன். இதுதான் நம்ம வந்து மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ரைட்டு, இதெல்லாம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்கணும். என்ன இன்வெஸ்டிகேஷன் வேணும்? நம்மளுக்கு வந்து ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன் வேணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெட்டர் பிக்சர் கொடுக்கும். டிசீஸ் பற்றி பெட்டர், போனி டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் பெட்டராக பார்க்கலாம். எம்ஆர்ஐ வந்துட்டு பிரெயின் சப்ஸ்டன்ஸை பற்றி பெட்டராக டெஃபினட்டாக பிக்சர் கொடுக்கும். அது வந்துட்டு பார்த்தோம்னா ஏதாவது மாஸ் எஃபெக்ட் இருக்கா, ஏதாவது ஹெர்னியேஷன் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக இந்த 2 இன்வெஸ்டிகேஷன்லையுமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் இது போக நார்மல் ஆட்டாலஜி எக்ஸாமினேஷனில் அது என்ன டைப் ஆஃப் சிஓஎம், அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து இதுதான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், மெனிஞ்சைட்டிஸ் தான் இருக்குன்னு. ஸோ மெனிஞ்சைட்டிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனேவே நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக என்ன பண்ணணும், எம்பிரிக்கலாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஆன்டிபயோட்டிக் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன் செஃபலோஸ்போரின் ப்ளஸ் வான்கோ, இந்த காம்பினேஷனை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. 3rd ஜெனரேஷன் செஃபலோஸ்போரின் ப்ளஸ் வான்கோமைசின் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு சிஎஸ்எஃப் பெனிட்ரேட்டிங் கெப்பாசிட்டி பெட்டராக இருக்கிற ட்ரக்ஸை நம்ம கொடுத்தோம்னா மெனிஞ்சைட்டிஸ் வந்து ஓரளவுக்கு ஹீல் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ஸ்டடீஸ் ஷோஸ் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல நிறையா பெனிஃபிஷியல் எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மெனிஞ்சைட்டிஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு டெவலப் ஆகிருக்கிறப்போ மெயினாக வந்து நம்ம வந்து அந்த மெனிஞ்சைட்டிஸை சரி பண்ண தான் பார்க்கணும். ரோல் ஆஃப் சர்ஜரி வந்து ரொம்ப கம்மி தான். மெயினாக கம்மி தான். இப்போது கொலஸ்டியோட்டோமா இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஆட்டாலஜி எக்ஸாமினேஷனில் இஃப் தெர் இஸ் ஸ்குவாமோசல் டிசீஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தென் வி ஹாவ் டு கோ ஃபார் அ கெனால் வால் டவுன் சர்ஜரி அண்ட் ப்ரொவைட் அடிக்குவேட் ட்ரைனேஜ். கெனால் வால் டவுன் சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ இதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ். ஸோ இப்போது வந்து ஆட்டோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் மாதிரி பார்ப்போம். இப்போது மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது, அது அக்யூட் ஆட்டைட்டிஸ் மீடியாவாக இருக்கலாம், க்ரானிக் ஆட்டைட்டிஸ் மீடியாவாக இருக்கலாம். அக்யூட் ஆட்டைட்டிஸ் மீடியா இருந்துச்சுன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ரிசல்யூட் ஆகுதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஆடியோமெட்ரி எடுக்கிறோம். நார்மலாக இருக்கா அப்சர்வேஷனில் போட்டுறோம். அதே இது மெனிஞ்சைட்டிஸ் ரிசால்வ் ஆகுது பட் ஏஓஎம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். மாஸ்டாய்டு கிளியராக இருக்குது அப்படின்னா க்ராமெட் போட்டுட்டு விட்டுறணும். அதே சமயத்தில் மாஸ்டாய்டில் வந்து கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா we can go for cortical or canal wall up procedure. அதுதான். அதே இது இப்போ க்ரானிக் ஆடைட்டிஸ் மீடியாவில் என்ன பண்ணுறோம், அது வந்து மியூக்கோசல் வெரைட்டியா ஸ்குவாமோசல் வெரைட்டியான்னு பார்க்குறோம். மியூக்கோசல் வெரைட்டியா ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ் ரிசல்யூட் ஆனதுக்கப்புறம் எலெக்டிவாக மாஸ்டாய்ட் சர்ஜரி பண்ணுறோம். அதே இது ஸ்குவாமோசல் வெரைட்டினா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்த உடனே சர்ஜரி பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு வழியே இல்லை. அதே இது இப்போ ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ரிசல்யூஷனே நடக்கலை அப்படின்னா அப்போவும் நம்ம என்ன பண்ணணும், அர்ஜென்ட்டாக மாஸ்டாய்ட் சர்ஜரி பண்ணணும். ஸோ ஐடியா என்ன, அக்யூட் ஆட்டைட்டிஸ் மீடியாவில் ரோல் ஆஃப் சர்ஜரி இஸ் வெரி லிமிட்டட். அதே இது க்ரானிக் ஆட்டைட்டிஸ் மீடியாவில் மியூக்கோசல் வெரைட்டினா கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அதே இது ஸ்குவாமோசல் வெரைட்டினா டெஃபினட்டாக நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல செப்டிக் ஃபோக்கை இருக்கோ அதை நம்ம கிளியர் பண்ணலைன்னா பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்காது, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸோட பெத்தோஃபிசியாலஜி பார்த்தோம். இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸோட டெட்லி சைன்ஸ் பார்த்தோம். சர்ஜரி என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம். மெனிஞ்சைட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். மெனிஞ்சைட்டிஸோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். மெனிஞ்சைட்டிஸோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் இஸ் பிரெயின் ஆப்சஸ். ஓகே, பிரெயின் ஆப்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பிரெயின் பேரன்கைமா இஸ் சரௌண்டட் பை அ ரீஜியன் ஆஃப் என்செஃபலைட்டிஸ்னால் தான் அது பிரெயின் ஆப்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது பிரெயின் ஆப்சஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது இயரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து உள்ள எப்படியோ ஒரு ப்ரீஃபார்ம்டு பாத்வே மேபி பிகாஸ் ஆஃப் இது பேர் என்ன, ஃபஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன்னால், செகண்ட் வந்து ஹெமட்டோஜீனஸ் ஸ்ப்ரெட்டுனால, தேர்டு வந்து ஒரு போனி டிஃபெக்ட்னால, இன்ஃபெக்ஷன் வந்து இயர்லேருந்து எப்படியோ இட் இஸ் என்டரிங் இன்டு கிரேனியத்துக்குள்ளே என்டர் ஆகிடுது. அப்படி கிரேனியத்துக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஆகுது. இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் நடக்குது. ஸோ இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நடக்கிறது வந்து ஏர்லி செரிப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்லி செரிப்ரைட்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டே 1 to 3 நடக்குது. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லேட் செரிப்ரைட்டிஸ்க்கு போகுது. லேட் செரிப்ரைட்டிஸ்க்கு போகுது. இது நடக்கிறதுக்கு வந்து டே 4 to 10 ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் சேர்ந்து ஒரு கலெக்ஷனாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி கேப்சியூல் ஃபார்மேஷன். இதுக்கு வந்து 10 to 13 days ஆகுது. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திக்கனிங் ஆஃப் கேப்சியூல் நடக்குது. அதுக்கு பேர் தான் லேட் கேப்சியூல் ஃபார்மேஷன் சொல்கிறோம். இது நடக்கிறதுக்கு 14 days ஆகிரும். அதாவது இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த இயர் through any of the method, because of infection, maybe because of hematogenous spread, maybe because of bony defect, அது என்ன நடக்குதுன்னா, it enters into the middle ear cavity. மிடில் இயர் கேவிட்டிலிருந்து கிரீனியத்துக்குள்ளே வந்துடுது. கிரீனியத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஏர்லி செரிப்ரைட்டிஸ் காஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா லேட் செரிப்ரைட்டிஸ் காஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா ஏர்லி கேப்சூல் ஃபார்மேஷன், லேட் கேப்சூல் ஃபார்மேஷன் வருது. ஸோ இந்த லேட் செரிப்ரைட்டிஸ் ஸ்டேஜ்லேயே ஒரு குவிசன்ட் ஆப்சஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. அதே இது ஏர்லி கேப்சூல் ஃபார்மேஷனில் ஆப்சஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் வந்து இதுதான் வந்து பெத்தோஃபிசியாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் செரிப்ரல் ஆப்சஸ், ரைட்டுங்களா? இது மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. இந்த செரிப்ரல் ஆப்சஸ் ஃபார்மேஷன் அப்போது த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரீசனாகவும் இருக்கலாம். ஹெமட்டோஜீனஸ் ஸ்ப்ரெட் சொன்னீங்களா, த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம். இப்போது பேஷண்ட்டுக்கு பிரெயின் ஆப்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, patient will be having headache, patient will be having high grade fever, and patient will be having focal neurologic deficit. இது மூணும் இருக்கும். இந்த 3 ட்ரையடும் இருக்கும். இந்த 3 ட்ரையடும் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகலாம். பட் ஆனால் யூஸ்வலாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு க்ரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியாவோட சடனாக வித்தின் 14 days வந்து இந்த மாதிரி பயங்கரமாக பேட் ஆகி ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்? சிடி எடுக்கணும். HRCT டெம்போரல் போன் எடுக்கணும் வித் சிடி பிரெயின். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பிக்சர் கிடச்சிரும். எம்ஆர்ஐ எடுத்தோம்னா இட் வில் கிவ் அ பெட்டர் பிக்சர் ஆஃப் பிரெயின் பேரன்கைமா, டவுட்டே இல்லை. பட் ஆனால் சிடி வந்து நம்மளுக்கு வந்து போனி இன்வால்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நம்ம சிடி அல்லது எம்ஆர்ஐ சிடியில் பார்க்கும்போது ஆப்சஸ் வந்து ரிங் சைனில் தெரியும். நான் ஏதாவது பிக்சர் இருந்ததுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. ரிங் சைனாக நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எம்ஆர்ஐயோட ஒரே ஒரு முக்கியமான ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போன் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை எம்ஆர்ஐ தர முடியாது. சாஃப்ட் டிஷ்யூ பற்றின இன்ஃபர்மேஷனை எம்ஆர்ஐ பெட்டராக கொடுக்கும். ஆனால் போன் பற்றின இன்ஃபர்மேஷனை எம்ஆர்ஐயால் பெட்டராக தர முடியாது. ஓகே, இப்போது இந்த மாதிரி பிரெயின் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறது 2 இடத்துல வரலாம். ஒன்று டெம்போரல் லோப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செரிபெல்லம். இது ரெண்டும் தான் வந்து நம்மளோட இயருக்கு ரொம்ப அட்ஜசண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர். அந்த இடத்துல தான் வந்து யூஸ்வலாக ஆப்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து நம்ம இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். இமீடியேட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹைடோஸ் ஆன்டிமைக்ரோபியல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஐவி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பிரெயினில் ஆப்சஸ் வந்துருக்கு. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பிரெயினில் ஆப்சஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூரோ சர்ஜனை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். நியூரோ சர்ஜன் வந்துட்டாங்கன்னா, ஏன்னா நியூரோ சர்ஜன் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம
மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரெயின் ஆப்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அதை நியூரலாஜிக் இன்டர்வென்ஷன் பண்ணி அதை நம்ம இமீடியட்டாக கிளியர் பண்ணலைன்னா அது வந்து அவ்வளவு பெட்டராக இருக்காது. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஆப்சஸை கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து டியூராவை லைட்டாக பங்க்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஸ்பிரேட் மட்டும் பண்ணுறது. ஸோ ஆஸ்பிரேட் மட்டும் பண்ணும்போது மார்ட்டாலிட்டி கம்மியாகவும், டோட்டல் எக்ஸிஷன் பண்ணும்போது மார்ட்டாலிட்டி அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நிறையா கான்ட்ராவர்ஷியல் திங்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நியூரோசர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனை இமீடியட்டாக கொண்டு வந்து அந்த பிரெயின் ஆப்சஸை நம்ம கிளியர் பண்ணணும். தவிர அந்த சிட்டிங்லேயே அல்லது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து we can go for clearance of the ear டிசீஸை வந்து நாம் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் ஃபார் பிரெயின் ஆப்சஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ பேஷண்ட் ஷுட் பி ஃபஸ்ட் ஸ்டெபிலைஸ்டு நியூரலாஜிக்கலி, ஒன்லி தென் த இயர் காசிங் இன்ஃபெக்ஷன் டு பி ஆப்ரேட்டட். அதுதான் வந்து ரூல். என்ன ரூல்? இதுதான் ரொம்ப டிப்பிக்கலாக ரொம்ப க்ளீனான ரூல் தான், எதுவும் ஒன்றும் கஷ்டமான ரூல் கிடையாது. பேஷண்ட் ஷுட் பி நியூரலாஜிக்கலி ஸ்டெபிலைஸ்ட். நம்பர் 1 ப்ரைமரி மோட்டோ என்ன? நியூரோலாஜிக்கலி ஸ்டெபிலைஸ்ட். Then only we should go for surgery of ear. இதான் வந்து மோட்டோ ஆஃப் பிரெயின் ஆப்சஸ் ட்ரீட்மெண்ட். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுது. இதுதான் வந்து பிரெயின் ஆப்சஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பிரெயின் ஆப்சஸ் பற்றி ஒரு குட்டி ஐடியா கொடுத்தாச்சு. எதனால் வருது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி ஐடியா கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வர ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோஜெனிக் சப்புரேட்டிவ் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். அதாவது நத்திங் பட் லேட்ரல் சைனஸ் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். ஸோ இந்த த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது? த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AOM ஆர் COM ரெண்டுமே என்ன பண்ணும்? போன் எரோஷன் காஸ் பண்ணும். போன் எரோஷன் எந்த இடத்துல? சிக்மாய்டு சைனஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பார்ட் 2ல் வீடியோவில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி அதை நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். இப்போது அந்த போன் எரோஷன் நடக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிசைனஸ் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகுது. பெரிசைனஸ் ஆப்சஸ்லேருந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அவுட்டர் வால் ஆஃப் சைனஸ். ஸோ இந்த சைனஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிக்மாய்டு சைனஸ், இது வந்து நத்திங் பட் டியூரா வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 லேயர், பெரியாஸ்டியல் லேயர் அண்ட் மெனிஞ்சியல் லேயர். அந்த 2 லேயருக்கும் நடுவில் ஓடுற ஒரு வீனஸ், இதுதான் வந்து வீனஸ் சைனஸ்ன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன நடக்குது? அவுட்டர் வாலில் பெரிசைனஸ் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அவுட்டர் வால், அவுட்டர் வால். அதுக்கு அடுத்தது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்னர் வால் இல்லைங்களா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்னர் வால் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்து என்ன ஆகிடுது? இட் டெவலப்ஸ் இன்டு அ மியூரல் த்ரோம்பஸ் வந்து என்ன ஆகுது? இட் கம்ப்ளீட்லி அப்ஸ்ட்ரக்ட்ஸ் த லியூமன். அதனால் பேஷண்ட்டுக்கு என்ன டெவலப் ஆகுது? லேட்ரல் சைனஸ் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். இதனால் வர்ற பிரச்சனை என்ன? இதை தான் வந்து லேட்ரல் சைனஸ் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்ஃபெக்ஷனால் வர்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இதில் வந்துட்டு பீட்டா ஹீமோலைட்டிக் streptococci is found to be the most commonest organism. So most common intracranial complication என்னன்னு கேட்டால் meningitis. செகண்ட் மோஸ்ட் காமன்னு கேட்டிங்கன்னா லேட்ரல் சைனஸ் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த பேஷண்ட்டெல்லாம் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க, இவங்களோட கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 இவங்களுக்கு வந்து ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். அந்த ஃபீவர் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிக்கெட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கெட் ஃபென்ஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, ஹை கிரேட் ஃபீவர் வித்தவுட் ரிட்டர்னிங் டு பேஸ்லைன். ஹை ஃபீவர் விச் இஸ் நாட் கம்மிங் டு பேஸ்லைன். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? பிக்கெட் ஃபென்ஸ் டைப் ஆஃப் ஃபீவர்னு சொல்கிறோம். அந்த பிக்கெட் ஃபென்ஸ் ஃபீவர் வந்து டெஃபினட்டாக நிறையா பேஷண்ட்ஸில் இருக்கும். அப்படி பிக்கெட் ஃபென்ஸ் ஃபீவர் இருந்தது, அது கூடவே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட் வில் பி டாக்ஸிக், பேஷண்ட் வில் பி
ஹேவிங் அட்டால்ஜியா இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா then we have to strongly suspect the patient is having autarkic hydrocephalus, sorry, patient is having lateral sinus thrombophlebitis அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு, இப்போது இந்த த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கீழே ஸ்ப்ரெட் ஆகும். கீழே ஸ்ப்ரெட் ஆகுச்சுன்னா சிக்மாய்ட் சைனஸ் கூட இன்ஃபீரியர் பீட்ரோசல் சைனஸ், அது ரெண்டும் சேர்ந்து ஜுகுலர் பல்பு அப்படியே கீழே ஐஜேவியாக போயிடும். ஸோ சிக்மாய்ட் சைனஸ், இன்ஃபீரியர் பீட்ரோசல் சைனஸ், அதுக்கப்புறமா ஐஜேவி இப்படி போயிடும். கீழே போகிறப்ப ஐஜேவியை போய் பிளாக் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த சிக்மாய்ட் சைனஸ் வந்து எங்கே போகும், மேலே போச்சுன்னா எங்கே போகும், இட் மைட் என்டர் இன்டு கேவர்னஸ் சைனஸ். கேவர்னஸ் சைனஸ்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று டெண்டர்னஸ் அண்ட் எடிமா ஓவர் மாஸ்டாய்டுனா அதுக்கு பேர் வந்து கிரிசன்கர் சைன் அப்படின்னு ஒரு சைனு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து மெயினாக அந்த மாஸ்டாய்டு எமிசரி வெயின் ஒரு வெயின் இருக்குது. இட் கனெக்ட்ஸ் மாஸ்டாய்டு டு த சிக்மாய்ட் சைனஸ். அந்த வெயினில் வந்து த்ரோம்போசிஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போது பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபைண்டிங் இருக்குது. இப்படி ஃபைண்டிங் இருக்கிறப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் சாய்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடி அண்ட் எம்ஆர்ஐ ரெண்டுமே எடுப்போம். ஸோ சிடி ஸ்கேனிங்கில் வந்துட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிடி ஸ்கேனில் வந்துட்டு சிக்மாய்ட் சைனஸ் ஒன்றுமே இருக்காது. சிக்மாய்ட் சைனஸில் ஒரு பெரிய த்ரோம்பஸ் இருக்கும். கான்ட்ராஸ்ட் எடுத்து பார்க்கணும், டெஃபினட்டாக கான்ட்ராஸ்ட்டில் தான் பெட்டராக தெரியும். எம்ஆர்ஐ வந்து இட் இஸ் மோர் சென்சிட்டிவ். லேட்டரல் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸில் கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்ஐ தான். எம்ஆர்ஐ இஸ் செட் டு பி கோல்டு ஸ்டாண்டர்ட். அதுலேயும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எம்ஆர்வி பார்க்கணும். எம்ஆர்வி பார்க்கும்போது என்ன ஆகுது, அது வந்து பிளட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெட்டராக தெரியும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுதான் வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் டெவலப் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சிக்மாய்ட் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் வந்துட்டு சில கிளாசிக் சைன்ஸ் வந்து கொடுக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குயிக்கன்ஸ்டட்ஸ் ஆர் டோபி ஐயர் டெஸ்ட். பேர் எழுதுகிற பாருங்க, QUECKENSTEDT, குயிக்கன்ஸ்டட் ஆர் டோபி ஐயர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். இது எதுக்காக டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லேட்டரல் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, a spinal needle is inserted into the subarachnoid space and a manometer is attached and the resting CSF is recorded. என்ன பண்ணுறோம், ஸ்பைனல் நீடில் வந்து எதில் வைக்கிறோம், ஸ்பைனல் நீடில் இஸ் இன்சர்டட் இன்டு சப்அரக்கனாய்ட் ஸ்பேஸில் போட்டுட்டு அதை வந்து எதோட கனெக்ட் பண்ணிடுறோம், ஒரு ப்ரெஷர் மெஷர் பண்ணுற மேனோமீட்டரோட கனெக்ட் பண்ணிடுறோம். மேனோமீட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்எஃபோட ப்ரெஷரை ரெக்கார்ட் பண்ணுறோம். சிஎஸ்எஃப் ப்ரெஷரை ரெக்கார்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்எஃப் ப்ரெஷரை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டிங் சிஎஸ்எஃப் ப்ரெஷர், அதுக்கப்புறமா டிஜிட்டல் கம்ப்ரெஷன், இன்டர்னல் ஜுகுலர் வெயின் இருக்கு இல்லைங்களா. இப்போ நெக் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஐஜேவி இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஐஜேவி இருக்கும், ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, டிஜிட்டலாக கையை வச்சு இந்த பக்கத்து ரைட் சைடில் ஐஜேவியை ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு சிஎஸ்எஃப்பை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டிஜிட்டலாக லெஃப்ட் சைடு ஐஜேவியை ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ வந்து சிஎஸ்எஃப்பை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு தடவை ரைட்டை பண்ணுவோம், அடுத்த தடவை லெஃப்ட்டை பண்ணுவோம். இப்போது சப்போஸ் ரைட் சைடில் இருக்கிற சிக்மாய்ட் சைனஸில் ஃப்ளோ இல்லை, அந்த இடத்துல ஒரு த்ராம்பஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு சிக்மாய்ட் சைனஸ் நார்மலாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஆல்ரெடி பிளட் ஃப்ளோ இல்லை. ஸோ ரைட் சைடை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது சிஎஸ்எஃப் ப்ரெஷரில் எந்த சேஞ்சுமே இருக்காது. அதே சமயம் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஐஜேவியை கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சைடு மட்டும்தான் ஃப்ளோவே இருக்குது, இந்த சைடு ஆல்ரெடி ஃப்ளோ இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சிஎஸ்எஃப் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். இந்த சிம்பிளான டெஸ்ட்டுக்கு பேர் தான் டோபி ஐயர் டெஸ்ட்டு. புரியுதா? ஸோ இந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா சிக்மாய்ட் சைனஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது டேம் ஷியோர். ஃபால்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட்டும் சம்டைம்ஸ் வரலாம். எப்போன்னா யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் சைடு வந்து ஹைப்போபிளாஸ்டிக்காக இருக்கலாம் சம்டைம்ஸ் சிக்மாய்ட் சைனஸ். அப்போ வந்து அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக கூட நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் தரலாம்.
ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான டெஸ்ட்டு நம்ம பண்ணுறதுல ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. ஓகே, இதெல்லாம் போக அசோசியேட்டட் கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு இது வந்துருச்சு, சிக்மாய்ட் சைனஸ் த்ரோம்போஃபிளோபைட்டிஸ் வந்துருச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, வி ஹாவ் டு இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மாஸ்டாடெக்டமி பண்ணி என்டையர் சிக்மாய்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் மாஸ்டாடெக்டமி பண்ணுறோம். சிக்மாய்ட் சைனஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சிக்மாய்ட் சைனஸை கம்ப்ளீட்டாக அன்ரூஃப் பண்ணி அந்த அந்த பெரிசைனஸ் ஆப்சஸ் வந்து இந்த ஆப்சஸ் இதை சுற்றி இருக்குமா, அந்த பெரிசைனஸ் ஆப்சஸை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த சைனஸ் மேலே அந்த சைனஸை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்களாம், மீடியல் வாலில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற எல்லா கிளாட்டையும் வெளியில் எடுப்பாங்களாம். அந்த இடத்துல இருக்கிற எல்லா கிளாட்டையும் வெளியில் எடுப்பாங்களாம். அந்த இடத்துல இருக்கிற எல்லா கிளாட்டையும் வெளியில் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷு ப்ளீடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ளீடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் ப்ளீடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நெக்கை ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஜுகுலர் வெயினை வந்து லைகேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் இதை லைகேட் பண்ணி வைக்கிறோம்னா, இப்போ நம்ம கிளாட்டை ஓப்பன் பண்ணி ஆக்சிடென்டலாக ஒரு கிளாட் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா, அந்த கிளாட் போய் ஐஜேவிக்குள்ளே போயிடுச்சுன்னா, அது ஆக்சிடென்டலாக இட் மே கோ இன் டு த ஹார்ட். அந்த ஹார்ட்டுக்கு த்ரோம்பஸ் கொண்டு போயிட்டு அது ஒரு பல்மனரி எம்பாலிசமாக கூட டெவலப் ஆகிடலாம். ஸோ இந்த சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து ஐஜேவியை ஃபஸ்ட்டு லைகேட் பண்ணிட்டு தான் இந்த ப்ரொசீஜரையே ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது, கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இப்போது என்னென்னா, இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஜரி வந்து எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறதுலலாம் மெனி கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களோட ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஹை தான், யூஜி ரேஞ்சுக்கு ஹை, பட் ஆனால் பிஜி ரேஞ்சுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது 5 ரீஜியன்ஸ் இருக்குது. இதில் எந்த ரீஜியனில் பிளாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம செய்யலாம். இது வந்து இதுதான், அதாவது ஒரு லேட்டரல் சைனஸ் சிக்மாய்ட் த்ராம்போசிஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த த்ராம்பஸை எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா சம் ஸ்டடீஸ் ஹேவ் ஷோன் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் கொடுத்து ஓரளவுக்கு இந்த த்ராம்பஸை சரி பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இட்ஸ் ரியலி எ ஹெக்டிக் டாபிக், எனக்கு புரியுது. நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம வந்து இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிஓஎம் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வி சா அபவுட் மெனிஞ்சைட்டிஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, சைன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வர்றது வந்து இது மெனிஞ்சைட்டிஸ்க்கு அப்புறமா வி சா அபவுட் ஆப்சஸ், பிரைன் ஆப்சஸ் பற்றி பார்த்தோம். பிரைன் ஆப்சஸ்க்கு அப்புறமா த்ராம்போஃபிளோபைட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். த்ராம்போஃபிளோபைட்டிஸோட சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற சிம்பிளான 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ், அப்புறமா சப்டியூரல் எம்ஃபைமா, அப்புறமா எபிடியூரல் ஆப்சஸ் அப்படிங்கிற 3 டாபிக் இருக்குது இன்னும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறது சிக்மாய்ட் சைனஸ் த்ராம்போஃபிளோபைட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காம்ப்ளிகேஷனுக்கு பேர் ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ். ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ். ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஆர்டைட்டிஸ் மீடியா ப்ளஸ் இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர். இந்த கண்டிஷனை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதை ஒரு பினைன் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லலாம். பட் ஸ்டில் இதை எடுத்த உடனே இந்த இதுக்கு வந்து பேர் வந்து ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ்னு வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டில் வி ஆர் காலிங் இட் இஸ் ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ நார்மல் சிஎஸ்எஃப் ஃபைண்டிங்கில் ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்குது, கூடவே வந்து இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இருக்குது. அதுதான் வந்து ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ்ன்னு சொல்கிறோம். எதனால் ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது த்ரோம்போஃபிளோபைட்டிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா சிக்மாய்ட் சைனஸில். அது வந்து எக்ஸ்டெண்டாக எங்கே போயிடுதுன்னா, சுப்பீரியர் சாஜிட்டல் சைனஸ்க்கு போயிடுது. அங்கிருந்தது போய் என்ன பண்ணுன்னா, அரக்கனாய்டு வில்லையை பிளாக் பண்ணுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, சிஎஸ்எஃப் டிக்ரீஸ்டு அப்சார்ப்ஷன். சிஎஸ்எஃப் வந்து என்ன ஆகுது, அப்சார்ப்ஷன் குறைஞ்சிருது. அரக்கனாய்டு வில்லை பிளாக் ஆகிடுச்சுன்னா சிஎஸ்எஃப் அப்சார்ப்ஷன் குறையுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, சிஎஸ்எஃபோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் என்ன டெவலப் ஆகுது, இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் டெவலப் ஆகுது. இதுதான் வந்து ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு எலிவேட்டட் சிஎஸ்எஃப் ப்ரெஷர் இருக்குது.
ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இவங்களுக்கு வந்து பேப்பிலிடிமா இருக்கும், சிக்ஸ்த் கிரேனியல் நர்வ் பால்சி இருக்கும் மோஸ்ட் காமனாக. ஆப்டிக் அட்ரோஃபியும் போக போக டெவலப் ஆகலாம். ஸோ இவங்களுக்கு மெயினான சிம்டம்ஸ் என்ன, கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெடேக், ட்ரௌசினஸ், வாமிட்டிங், இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரோட எல்லா சைன்ஸும், வாமிட்டிங், blurring of vision, டிப்ளோபியா இதெல்லாம் தான் சைன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன். இது போக வேறு என்ன வரலாம், பேப்பிலிடிமா, அதுக்கப்புறமா கிரேனியல் நர்வ் 6 பால்சி, இதெல்லாம் வரலாம். போக போக இதெல்லாம் டெவலப் ஆகலாம். ஸோ இதை தான் வந்து நாம் வந்து இந்த ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸில் வர்ற ப்ராப்ளம். இப்போது இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எலிவேட்டட் சிஎஸ்எஃப் ப்ரெஷர் இருக்கிறதுனால லம்பார் பங்க்சர் பண்ணணும் வித் காஷன். லம்பார் பங்க்சர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். மெயின் மேனேஜ்மெண்ட் கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து டீகம்ப்ரெஷன் ஆஃப் சிக்மாய்ட் சைனஸ் பண்ணிட்டோம்னாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸை சரி பண்ணிடலாம். சிஎஸ்எஃப் ஷண்ட்டு அதெல்லாம் கூட பண்ணுறதுக்கு சொல்லி பார்த்துருக்காங்க. பட் ஆனால் இன்க்ரீஸ்டு ஐடிபி இருந்துட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கலாம்னா ஆப்டிக் அட்ரோஃபி வந்துடலாம். ஸோ அதனால் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் மேனிடால், டயூரிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். டயூரிட்டிக்ஸ்லாம் வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ்னால் என்ன, த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் சிக்மாய்ட் சைனஸ்லேருந்து சுப்பீரியர் சாஜிட்டல் சைனஸ் வரைக்கும் போய் பிளாக் ஆகிடுது. அதனால் என்ன நடக்குது, அரக்கனாய்டு வில்லை பிளாக் ஆகுது. அதனால் என்ன நடக்குது, சிஎஸ்எஃப் அப்சார்ப் ஆக மாட்டேங்குது. அதனால் என்ன நடக்குது, சிஎஸ்எஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சிஎஸ்எஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது, இந்த சைன்ஸ் எல்லாம் வருது. பேஷண்ட் நம்ம என்ன பண்ணணும், லம்பார் பங்க்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். ஆப்டிக் அட்ரோஃபி வந்துடலாம் அப்படிங்கிறதுனால பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்டு, மேனிடால், டயூரிட்டிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் வந்து இது கூடவே நம்ம வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன, சிக்மாய்டு சைனஸை வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணணும். டீகம்ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும். இதுதான் வந்து ஆர்டைட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்டியூரல் எம்ஃபைமா. It is nothing but pus is collected in the space between dura and arachnoid. டியூராக்கும் அரக்கனாய்டுக்கும் நடுவில் பஸ் கலெக்ட் ஆகிடுது. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சப்டியூரல் எம்ஃபைமான்னு சொல்கிறோம். இது யூஸ்வலாக எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 3 விதத்தில் ஃபார்ம் ஆகலாம். எப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டைட்டிஸ் மீடியா இருக்குது, அது வந்து டெக்மன் பிளேட்டை எரோட் பண்ணுது, அங்கிருந்து டியூராவை எரோட் பண்ணுது, அங்கிருந்து சப்டியூரல் ஆப்சஸ் வந்துடுது, சப்டியூரல் எம்ஃபைமா வருது. அப்படி இல்லைன்னா பிரெயின் ஆப்சஸ் இருக்குது, பிரெயின் ஆப்சஸ் ரப்சர் ஆகி இட் மே என்டர் இன்டு த டியூரா அண்ட் இட் ஃபார்ம்ஸ் த சப்டியூரல் எம்ஃபைமா, சப்டியூரல் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். அல்லது தனியாக டைரெக்டாக த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அது டைரெக்டாக போய் சப்டியூரல் எம்ஃபைமா காஸ் பண்ணலாம். இது மாதிரி எந்த டைரக்ஷனில் இருந்து வேணாலும் சப்டியூரல் எம்ஃபைமா வரலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ இதில் வந்து மெயினான கிளினிக்கல் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபீவர் இருக்கும், பேஷண்ட்டுக்கு வாமிட்டிங் இருக்கும், அதர் டெட்லி சைன்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் த ரேப்பிடிட்டி வித் விச் த பேஷண்ட் டிட்டீரியேட்ஸ் பாயிண்ட்ஸ் டு அ சப்டியூரல் எம்ஃபைமா. இப்போ வந்துட்டு இதில் மெயின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் வந்தீங்கன்னா பிரெயின் மேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எம்ஆர்ஐ தான். எம்ஆர்ஐ வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு எம்ஆர்ஐ பெட்டராக இருக்கும். எம்ஆர்ஐ இப்போ வந்துட்டு சப்டியூரல் எம்ஃபைமாங்கிறது இட் இஸ் அ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. இமீடியேட்டாக நம்ம வந்து லம்பார் பங்க்சர் இமீடியேட்டாக இந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இன்ட்ராவீனஸ் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி ஃபஸ்ட்டு பிரெயின் ஆப்சஸ் மாதிரியே தான் இதுக்கும் ரூல். இட் ஹேஸ் டு பி நியூரலாஜிக்கலி ஸ்டெபிலைஸ்ட், தென் வி ஷுட் ஆப்ரேட் த இயர், தென் சர்ஜரி ஆஃப் இயர். அதான் வந்து சப்டியூரல் எம்ஃபைமா. ஓகே, இதுக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான விஷயம் வந்து லாஸ்ட் காம்ப்ளிகேஷன், எப்பிடியூரல் ஆர் எக்ஸ்ட்ராடியூரல் ஆப்சஸ்.
இதுக்கு அடுத்து வர இம்பார்ட்டண்ட்டான காம்ப்ளிகேஷனுக்கு பேர் எபிடியூரல் ஆர் எக்ஸ்ட்ராடியூரல் abscess. எபிடியூரல் ஆர் எக்ஸ்ட்ராடியூரல் abscess. ஸோ இப்போது இந்த எபிடியூரல் ஆர் எக்ஸ்ட்ராடியூரல் abscessங்கிறது இட் இஸ் ஆல்சோ சிமிலர். இது வந்து எங்கே அப்படின்னா இட் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த போன் அண்ட் டியூரா மேட்டர். போன் அண்ட் டியூரா மேட்டர், அதாவது ஸ்கல் அண்ட் டியூரா மேட்டருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸுக்குள்ளே வர்ற இன்ஃப்ளமேஷனை தான் வந்து எபிடியூரல் ஆர் எக்ஸ்ட்ராடியூரல்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகலாம்? அந்த த்ரோம்போஃப்ளெபைட்டிஸாக இருக்கலாம், அதே மாதிரி தான் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸாக இருக்கலாம், பிரெயின் ஆப்சஸாக இருக்கலாம். இது வந்து என்ன ஆகலாம்? இட் மே பிரெயின் ஆப்சஸ் ரப்சர் ஆகி டியூராவை பிச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு எபிடியூரல் ஆக்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். இல்லை த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் அசெண்ட் ஆகி டெக்மெண்ட் பிளேட்டை உடச்சிக்கிட்டு டியூராக்கும் டெக்மெண்ட் பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் போய் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எபிடியூரல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எபிடியூரல் ஆப்சஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அது வந்து மாஸ்டாடைட்டிஸ்லேருந்து அதான் யூஸ்வலாக க்ரானிக் ஆடைட்டிஸ் மீடியாவிலேருந்து அது வருது, வந்து இன்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னவா இருக்குன்னா, ஏதாவது ஒரு இடத்துல போன் வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு போய் அந்த இடத்துல இருந்து இந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இது வந்துட்டு கேர்ஃபுல்லாக நாம் எந்த இடத்துல சிடி எடுத்து பார்க்கணும். சிடி எடுத்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக எந்த இடமோ அந்த இடத்துல இருக்கிற போனை கேர்ஃபுல்லாக ட்ரில் பண்ணணும். போனை ட்ரில் பண்ணி யூஸ்வலாக அந்த போன் ட்ரில் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல என்ன இருக்கும்? கிரானுலேஷன் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அது வந்து ஆல்ரெடி அதை பெனிட்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கிரானுலேஷன் டிஷ்யூலாம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கேர் மஸ்ட் பி டேக்கன். என்ன கேர் இருக்கணும்? எபிடியூரல் ஆப்சஸ்ங்கிறது என்ன? போன் இருக்குது, போனுக்கு மேலே என்ன இருக்குது? டியூரா இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த போனை கேர்ஃபுல்லாக ட்ரில் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிடுறோம். இந்த ஆப்சஸை ட்ரைன் பண்ணும்போது we should be very careful. we should not injure டியூரா. ஓகேவா? ஏன் டியூராவை இன்ஜூர் பண்ணிடக்கூடாது? டியூராவை நம்ம ஆக்சிடென்டலாக இன்ஜூர் பண்ணிட்டோம்னா it will result in formation of CSF leak. அதனால் என்ன வரலாம்? CSF அட்டோரியா வரலாம். ஸோ ஒரு வேளை நம்ம ஆக்சிடென்டலாக டியூராவை இன்ஜூர் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும்? அந்த டியூராவில் அந்த கேவிட்டியை வந்து ஒரு சீல் பண்ணிவிட்டு, ஒரு கார்டிலேஜ் போட்டு சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். அதை தான் வந்து நம்ம வந்து எபிடியூரல் ஆப்சஸ் இப்படி தான் இது வந்து அதே தான். IV ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும், ஆப்சஸை ட்ரைன் பண்ணணும். ஆப்சஸ் ட்ரைன் பண்ணிவிட்டு கையோட இயர் சர்ஜரியும் கம்ப்ளீட்டாக க்ளீனாக கெனால் வால் டவுன் சர்ஜரி பண்ணி முடிச்சிடணும். ஓகே, so we have seen extensively about complications of otitis media. So otitis media na it should be limited to middle ear cleft. Once it is coming out beyond the lining of its mucosa, it leads to complication. That complication can be broadly classified into intracranial and extracranial complication. எடுத்த உடனே we saw about the extracranial complication. அது it is divided again into extratemporal and intratemporal. extratemporalனா அதில் extratemporalனா subperiosteal abscesses, various other named abscesses. intratemporal abscessesனா அதை நம்ம பார்த்தோம், mastoiditis, labyrinthitis எல்லாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல அதர் டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் படித்தோம். ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிப்போகேம்பஸ் எடுத்த உடனே கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா மார்காகினி இனிஷியலாக வந்து ஆப்சஸஸ் ரொம்ப காமனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் சல்ஃபனமைட்ஸ் ஆப்சஸ் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிது. அதுக்கப்புறமா பென்சிலின் வந்துச்சு, சுத்தமாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இயர் சர்ஜனோட ரோல் வாஸ் மெயின்லி லிமிட்டட் டு ட்ரீட்டிங் AOM அண்ட் COM. அண்ட் AOM COM அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தே ஸ்டார்டட் நோட்டீசிங் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் மெனிஞ்சைட்டிஸ் followed by lateral sinus thrombophlebitis. Nowadays the most commonest intracranial complication is meningitis followed by lateral sinus thrombophlebitis followed by brain abscess. So one by one we were seeing like extracranial complications என்னென்னு. ஃபஸ்ட்டு acute otitis mediaனால வர்றது என்னென்னு பார்த்தோம். acute otitis mediaனால வர்றது acute mastoiditis, subperiosteal abscess. mastoiditis எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்ம் ஆகி அங்கே இருந்தது எந்தெந்த ட்ராக்ட் வழியாக எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் அண்ட் ட்ரைனேஜ் பண்ணணும். அப்புறமா பார்த்தது பீட்ரோசைட்டிஸ்.
பீட்ரோசைட்டிஸ் வந்துட்டு இட் இஸ் பீட்ரஸ் ஆபெக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது. அது அக்யூட்டாக இருக்கலாம், க்ரானிக்காக இருக்கலாம். கிராடினிகோஸ் சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்தோம். ஹியரிங் ப்ரிசர்வ்டாக இல்லையான்னு பார்க்கணும். ஹியரிங் ப்ரிசர்வ்ட்னா ஒரு சர்ஜரி, ஹியரிங் ப்ரிசர்வ்டு இல்லைன்னா ஒரு சர்ஜரி. ஃபேஷியல் பேராலிசிஸ், அக்யூட் ஆடிட்டிஸ் மீடியாவில் வர்ற ஃபேஷியல் பேராலிசிஸ்க்கு we need to do only limited work rather than doing high-fi work. லாபிரிந்தைட்டிஸ் பற்றி பார்த்தோம். தென் கம்ஸ் க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியா. க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியாவில் வர்ற சப்பெரியாஸ்டியல் ஆப்சஸோட இதெல்லாம் வந்து மோர் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கும். எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே இட் இஸ் செட் தட் இட் இஸ் மோர் காமன் வித் அவர் ஸ்குவாமோசல் வெரைட்டி ரேதர் தென் மியூகோசல் வெரைட்டி. அதுக்கப்புறமா ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன் எடுக்கணும், பார்க்கணும். அதுக்கப்புறமா எந்த இடத்துலலாம் இன்வால்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா ஒரு வேலை காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக வந்து we should always preferably go for canal wall down procedure rather than going for canal wall up procedure. அதுக்கப்புறமா லாபிரிந்தைன் ஃபிஸ்டுலா பற்றி பார்த்தோம். லாபிரிந்தைன் ஃபிஸ்டுலா சைன்னா என்னென்னு பார்த்தோம். ஃபிஸ்டுலா சைனை வச்சு பார்க்குறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வராமல் எப்படி நம்ம அந்த கெனால் வால் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து லாபிரிந்தைட்டிஸ்னால் என்னன்றதை பற்றி பார்த்தோம். லாபிரிந்தைட்டிஸ் டியூபர்குலோசிஸில் ரொம்ப காமனாக வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அடுத்தது ஃபேஷியல் பால்சி க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியாவில் வந்துச்சுன்னா we have to go for a canal wall down procedure. அடுத்தது இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷனில் எதனால் வருது? அது வந்து போனி எரோஷன்னால் வருது. அந்த போனி எரோஷன் வந்து டிசீஸ்னால் இருக்கலாம், பெத்தஜன்னால் இருக்கலாம், அல்லது ஆக்சிடென்டல் ஃப்ராக்சர்னால் இருக்கலாம், அல்லது அனாட்டாமிக்கல் டெஹிசன்ஸ்னால் இருக்கலாம், அல்லது ப்ரீஃபார்ம்டு பேத்வேஸ் வச்சு ஓவல் விண்டோ, லவுண்ட் விண்டோ, எண்டோலிம்ஃபேட்டிக் சாக்காக இருக்கலாம், த்ரோம்போஃப்ளெபைட்டிஸாக இருக்கலாம். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா அலார்மிங் சைன்ஸ் ஆஃப் க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியா வித் இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், பெயின், deep boring pain, headache, worst headache in their lifetime, high grade fever, altered sensorium, neck stiffness. So main idea of this surgery is to eradicate the disease and drain the complete abscess. இப்போ எடுத்த உடனே மோஸ்ட் காமனஸ்ட் intracranial complication is meningitis. So meningitis na inflammation and infection of pia arachnoid and CSF of subarachnoid space. ஸோ கிளினிக்கலாக பேஷண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். எக்ஸாமினேஷனில் நெக் ஸ்டிஃப்னஸ் பார்க்கணும், ப்ருட்ஸின்கி சைன்னா என்ன, கெர்னிக் சைன்னா என்ன, ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன், எம்ஆர்ஐயோட ரோலு. ஆட்டாலஜிக்கலாக ஸ்குவாமோசல் டிசீஸ் இருந்துச்சுன்னா we should to go for a canal wall down procedure. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்து பார்த்தோம்னா அக்யூட் ஆடிட்டிஸ் மீடியா இருந்துச்சுன்னா அதுவே ரிசல்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். ரிசல்யூட் ஆகலைன்னா இட் இஸ் பெட்டர் டு டூ அ க்ரோமட் அலோன். அதுக்கும் மேலே அது வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா we should do a canal wall up தான். அதே இது க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியாவில் ஸ்குவாமோசல் வெரைட்டினா சர்ஜரி, அதே இது மியூகோசல் வெரைட்டினா ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ரிசல்யூஷன் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா மாஸ்டைட் சர்ஜரி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அர்ஜென்ட் மாஸ்டைட் சர்ஜரி பண்ணிடுவோம். அதுதான் பார்த்தோம். பிரைன் ஆப்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம். பிரெயின் ஆப்சஸ் எங்கெங்கே வரலான்னு பார்த்தோம். பிரெயின் ஆப்சஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஏர்லி செரிப்ரைட்டிஸ், லேட் செரிப்ரைட்டிஸ், ஏர்லி கேப்சூல் ஃபார்மேஷன், லேட் கேப்சூல் ஃபார்மேஷன். மோஸ்ட் காமனஸ்ட்டாக ஆப்சஸ் வந்து டெம்போரல் லோப்லேயும் செரிபெல்லத்துலேயும் வரும். இது வந்து நியூரோ சர்ஜிக்கலாக பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு தென் ஒன்லி வி ஷுட் ஆப்ரேட் த இயர். தென் கம்ஸ் த்ராம்போஃப்ளெபைட்டிஸ். த்ராம்போஃப்ளெபைட்டிஸில் ஏஓஎம் இருக்குது, சிஓஎம் இருக்குது, போனி எரோஷன், சிக்மாய்ட் சைனஸ். அது வந்து பெரிசைனஸ் ஆப்சஸ் ஃபார்ம் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அவுட்டர் வால், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்னர் வால், மியூரல் த்ரோம்பஸ், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லியூமன். அப்போ வந்துட்டு பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்? பிக்கெட் ஃபென்ஸ் ஃபீவர், ஹை ஃபீவர், டாக்ஸிக்காக இருப்பாங்க, அட்டால்ஜியாக இருக்கும். அப்புறமா குயிக் அண்ட் டெஸ்ட் ஆர் டோபி ஐயர் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்து அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா என்ன சர்ஜரி பண்ணுவோம்? டீகம்ப்ரெஷன் ஆஃப் சிக்மாய்ட் சைனஸ், ஃப்ரெஷ் ப்ளீடு வர்ற வரைக்கும் பண்ணுவோம். ஆனால் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஜேவியை கீழே லைகேட் பண்ணுவோம். ஏன் லைகேட் பண்ணுன்னா இந்த த்ரோம்பஸ் ஆக்சிடென்டெல்லாம் இட் மே கெட் டவுன் லார்ஜ் அண்ட் இட் மே என்டர் இன் டு த ஹார்ட் அண்ட் இட் மே எண்ட் அப் இன் வெரி சிவியர் காம்ப்ளிகேஷன், ட்ரெட்ஃபுல் காம்ப்ளிகேஷன். ஸோ அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆர்டேட்டிக் ஹைட்ரோசெஃபாலஸ்னால் என்னென்னு சொன்னோம், அது எதனால் வருதுன்னு சொன்னோம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா சப்டியூரல் எம்ஃபைமானா என்னென்னு பார்த்தோம். இட் இஸ் கலெக்ஷன் பிட்வீன் டியூரா அண்ட் அரக்கனாய்ட், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ், நியூரோலாஜிக்கலி ஸ்டெபிலைஸ், தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி. எக்ஸ்ட்ரா டியூரல் ஆப்சஸ் எப்படி, எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ட்ரில் பண்ணணும். டியூராவை இன்ஜூர் பண்ணிடக்கூடாது. ஆக்சிடென்டலாக நம்ம டியூராவை இன்ஜூர் பண்ணோம்னா சிஎஸ்எஃப் ஆட்டோரியா டெவலப் ஆகும். ஸோ எஸ், எக்ஸாக்ட்லி நம்ம வந்து ஓரளவுக்கு வி ஹவ் சீன் எவ்ரி திங். எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியாவையும் பார்த்துட்டோம். க்ரானிக் ஆடிட்டிஸ் மீடியா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 10 மார்க் கொஸ்டின். ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லாம் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கெனால் வால் டவுன்னா என்ன, கெனால் வால் அப்னா என்னன்றதை இந்த செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ளீஸ் புட் இன் யுவர் கமெண்ட்.